அனைவருக்கும் வணக்கம். அந்தக கவி பேரவையினுடைய 10ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வு மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய பேரவையினுடைய தலைவர் மற்றும் செய்யாத அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் வருகை விரிவுரையாளராக இருக்கக்கூடிய பிரதீப் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒட்டக்கூத்தன் கவியும் ஓங்கிய கம்பன் கவியும் பட்டப்பகல் விளக்கணப்பட்டனவே, எட்டு திக்கும் கவி வீசும் கவிவேளாளன் கவி கேட்ட பின்பே, 7000 கோடி எழுதாது தன் மனதெழுதி படித்த விரகன் அந்தக கவி வீரராகவரை வணங்கி அந்தக கவி பேரவையினுடைய 10ஆம் ஆண்டு துவக்க நிகழ்விலே உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பேரவை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை பேரவையினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் எங்களோடு துணையிருந்து எங்களை ஊக்கப்படுத்தி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மிடத்தில் 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் 2 சிறப்பு விருந்தினர்களும் 2 அருமையான தமிழ் நூல்களினை வெளியிட்டு நம்மிடத்தில் கருத்துக்களை பகிர இருக்கின்றார்கள். முதலாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சோத்துப்பாக்கம், அங்கிருந்து அந்த மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் செல்வம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதையும் ஆழமாக படித்து நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடியவர்கள். அவர்கள் தமிழாய்வு தேன்துளிகள் என்ற தம்பி முனைவர் லட்சுமி நாராயணன் எழுதிய தமிழாய்வு தேன்துளிகள் என்ற நூலினை வெளியிட்டு நம்மிடத்திலே கருத்துரை வழங்க வந்திருக்கின்றார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக பட்டி தொட்டியெல்லாம் தமிழை இணையத்தின் வழியாக எடுத்து செல்வதோடு மட்டுமல்லாமல் பார்வையற்றோர்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல எழுதுவதற்கும் அவர்களால் முடியும், அதுவும் குறிப்பாக கணினியில் அவர்களால் எழுத முடியும் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் விரல்மொழியார் மில் நூலகத்தினுடைய ஆசிரியர், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் என்று பன்முக தன்மையுடையவர், சிறந்த பேச்சாளர், ஆழமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர். அவர் பொதுகையில் மலர்ந்த மலர்கள் என்ற முனைவர் வச்சலா அவர்கள் எழுதிய அந்த நூலினை வெளியிட்டு நம்மிடத்திலே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்றார். அவர்களையும் வருக வருக என்று இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். நம்முடைய பேரவையானது 9 ஆண்டுகளை கடந்து 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இந்த நேரத்திலே நம்முடைய பேரவை சிறிய அளவிலான சில செயல்களை செய்திருக்கின்றது. அந்த கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறத்தக்க வகையிலே நம்மிடத்திலே பேரவையினுடைய செயல்பாடுகள் குறித்து கருத்து வழங்க வந்திருக்கக்கூடிய பேரவையினுடைய செயலாளர், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் அண்ணன் ராமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பேரவையினுடைய துவக்க விழாவை குறித்து நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் என்னுடன் பேசுகின்ற போது இந்த ஆய்வு கட்டுரை பற்றி சொல்லியிருந்தார். அதாவது பார்வையற்றோருடைய படைப்புலகம் அந்தக கவி பேரவையினுடைய தொகுப்பை முன்வைத்து என்ற தலைப்பிலே கட்டுரை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்போ கூட சொல்லியிருந்தவட்ட இந்த தலைப்பு இந்த நிகழ்வுக்கு ஏற்ற தலைப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைப்பில் இன்னைக்கு கட்டுரை வழங்க வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர், முனைவர்பட்ட ஆய்வாளர் மகாலிங்கம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பேரவை நண்பர்கள் என அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய தலைவர் பிரதீப் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய அந்தக கவி பேரவையின் செயல்பாடுகளை குறித்து நம்முடைய பேரவையின் செயலாளர் ஆசிரியர் ராமன் ஐயா அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். பொதிகை மலையின் கூட்டுக்குள், பொருநிதையின் வீட்டுக்குள், எதிகைகளின் கூட்டுக்குள் இமதிருந்து எழுந்தவளே, நதிவைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள், மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, தாயே தமிழே உனக்கும் அந்தக கவி பேரவை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அந்தக கவி பேரவையானது ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது 2016 தொடங்கியது. இது எப்படி தொடங்கியது என்று எண்ணி பார்க்கின்ற போது,
நாங்க வாசிப்பகம், அதாவது வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கின்ற பத்மேஸ்வரி பள்ளியிலே சத்திய சாய் பக்தர்கள்லாம் நிகழ்த்துகின்ற அந்த வாசிப்பகம் எல்லாம் போவோம். நமக்கு இது எல்லோரும் அறிந்தது ஒன்று. அங்க வாசிப்பகத்தை முடித்து விட்டு, அதாவது படித்து முடித்து விட்டு அங்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இலக்கியம், சமூகம், அரசியல் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த போது நண்பர் பாண்டியராஜ் அவர்கள் தான் சொன்னாரு, இது மாதிரி பேசுறதை விட ஒரு இலக்கிய அமைப்பு மாதிரி ஏற்படுத்தி கொண்டு அதன் வாயிலாக நம்ம இலக்கியம் மற்ற விஷயங்களை நம்ம கலந்துரையாடினா சிறப்பாக இருக்குமே என்று ஒரு ஆலோசனை கூறினார். அந்த அடிப்படையில அவரே என்ன செஞ்சாரு, திட்டமிட்டு நம்ம அங்க உட்கார்ந்தவங்கலாம் தலைவர், செயலர் இது மாதிரி ஒரு இதை தொடங்கி அன்னைக்கு அதுக்கடுத்து அடுத்த வாரத்துல இருந்து கூட்டம் அங்க தொடங்கிச்சு. 2016 ஆகஸ்ட் மாசம் தொடங்குச்சு. அப்ப அங்க கூட்டம் முதல்ல அங்கதான், அதுவும் வெறும் அந்த அங்க இருந்த பெஞ்ச் இருந்தது, அங்க ஒரு கட்டை இருந்தது, அதுல உட்காந்து எல்லாம் அப்படியே அந்த கூட்டம் தொடங்கிச்சு. அது தொடங்கின கொஞ்ச நாள்ல என்ன பண்ணா, அதுக்கடுத்து இந்த கோலப்பெருமாள் பள்ளியில பிரேரணா ஹெல்ப்லைன் ஸ்கூல், அதாவது பத்மா மேடம், சதீஷ் சார் அவங்கலாம் வச்சு நடத்தின ஒரு நல்ல வாசிப்பகம். ஸோ அங்க நாங்க இடம் கேட்டோம். அங்க கிடைக்கும் போது மாசம் கூட்டத்தை நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில நேரடியாக அந்த கூட்டம் அங்க நடைபெற்றது. அங்க எப்படி கூட்டம் வடிவமைக்கப்பட்டது என்று சொன்னால், தமிழுடைய தமிழ்ச்சுவை, ஆய்வு கட்டுரை, அதுக்கடுத்து மாதம் ஒரு ஆளுமை, நூல் அறிமுகம், இப்படியெல்லாம் திட்டமிட்டு, ஏன்னா இது எதற்கு நோக்கம்னா, முக்கியமான நோக்கம் வந்து எழுத்தாற்றல், பேச்சாற்றல், ஆய்வு திறன், இதோடு சேர்ந்த தொழில்நுட்பம், இவற்றிலெல்லாம் நம் பார்வையற்றவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் மேம்பட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டது. அப்படி மாதம் நடந்த நிகழ்வுகளை தொகுத்து, அங்கே வாசிக்கப்பட்ட கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து இவற்றை ஒரு புத்தகமாக வெளியிடலாம் என்று திட்டமிட்டோம். அந்த அடிப்படையில் அவற்றையெல்லாம் தொகுத்து இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று திட்டமிடுகின்ற போது தமிழ்வனம் என்று அந்த நூலிற்கு பெயர் வைத்தோம். ஆக அங்க வாசிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து 2 தொகுதிகளாக இதுவரை வந்துள்ளன. அதுக்கடுத்து இப்படி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று கொரோனா வந்து நம்முடைய பேரவை குறுக்கிட்டது. அதுக்கடுத்து நேரடியாக நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை. என்றாலும் கூட இந்த ஜூம் என்ற இணைப்பின் மூலமாக இந்த மீண்டும் நிகழ்ச்சி தொடங்கி, அப்ப நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக மாதம்ன்றதை விட வாரம் கூட சில சமயங்கள் அப்போது நிகழ்ந்தது என்று சொல்லலாம். ஏன்னா வேல்பாரி தொடர்ச்சியாக வாசித்து, வேல்பாரிக்கு வந்து நாள் முழுக்க அந்த விழா நடந்தது. வேல்பாரியை பற்றி நம்ம இந்த அமைப்பானது அந்த விமர்சன கூட்டத்தை நிகழ்த்தியது என்று சொல்லலாம். அதுக்கடுத்து கணினி தொழில்நுட்பத்தை பத்தி, இந்த புத்தகம் எப்படி டிஎக்ஸ்டாக மாற்ற வேண்டும், இது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி, இதற்கு வந்து முழுக்க காரணம் வந்து நாங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நண்பர் பாண்டியராஜ் அவர்கள் தான். அவர் தான் முழுக்க இதை நிகழ்வதற்கு, இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நிகழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறவர் வந்து நண்பர் பாண்டியராஜ் அவர்கள். இந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தொடர்ச்சியாக நிகழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு 2 அல்லது 3 கூட்டமாச்சும் நிகழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே 9 ஆண்டுகளை கடந்து 10வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறது. இதுக்கு இந்த அளவிற்கு வந்ததற்கு காரணம் நம்முடைய ஆண்டோர்கள், சான்றோர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய ஊக்கத்தின் அடிப்படையில், உங்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் இந்த 9 ஆண்டுகளை கடந்து 10வது ஆண்டு இந்த அந்தக கவி பேரவையானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்ப இதுக்கு வந்து பெயர் என்ன வைக்கலாம்னு ஒரு திட்டமிட்டோம். அப்போ வந்து என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய அந்தக கவி வீரராகவர் இருக்கிறாரு, இவரு நிறைய எழுதியிருக்கிறாரு. அப்போ இவரு நம்ம இந்த பெயரை நம்ம அமைப்பிற்கு சூட்டினால் எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும் அல்லவன்றது இந்த இலக்கிய அமைப்பிற்கு அந்தக கவி பேரவை என்ற பெயர் சூட்டப்பட்டது. இந்த அடிப்படையில் இந்த நிகழ்வானது இப்போது 3வது தொகுப்பு, தமிழ்வனம் தொகுப்பு 3வது தொகுப்பு வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில், நிச்சயமாக சில மாதங்களில் அந்த நிகழ்வானது நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி எல்லோரும் இந்த அமைப்பானது இந்த 9 ஆண்டுகளை கடந்து 10வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து உதவிய அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் செயல்பாடுகளை குறித்து சிறப்பாக எடுத்துரைத்த செயலாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்முடைய பேரவையில எல்லாருமே இணைந்துதான் செயல்பட்டுட்டு வரோம். இதுல ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது
இந்த தமிழ்வனம் பகுதி 1, பகுதி 2 இந்த 2 புத்தகமும் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய நூலகத்திற்காக தெரிவு செய்யப்பட்டிருந்துச்சு. தெரிவு செய்யப்பட்டு அந்த ஆர்டர்ல இது பண்ணி அதுக்கான ராயல்ட்டியும் பதிப்பாளர் மூலமா பேரவைக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு 14,000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு முறை அந்த தொகை வந்து கிடைச்சது 2 புத்தகத்துக்கும். அடுத்தபடியா இதுல நாங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த அந்தக கவி அப்படின்னு ஒரு பேர் வச்சதுக்காகவே வந்து சாதிய சாயம் பூசி சில பேர் பேசுறது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. அந்த வகையில நாங்க எந்த இதுலயுமே கிட்டத்தட்ட அந்தக கவி வீரராகவர் முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எங்கள்ல யாரும் இருக்கிறதா தெரியல. அப்படி அந்த குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி நாங்க தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப வேதனை அளிக்குது. அதை வந்து நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு நோக்கமோ அந்த மாதிரியான ஒரு எண்ணமோ ஒரு சின்ன துளி அளவு கூட எங்களுக்குள்ள அது மாதிரி எழல. பார்வையற்ற ஒரு புலவரை எப்படி நம்ம வள்ளுவர், கம்பர், பாரதியார், பாரதிதாசன் அப்படின்னு எல்லோருக்குமே எல்லா கவிஞர்கள் பெருமக்களுக்குமே ஒரு இலக்குவனார் வரை நிறைய பேருக்கு ஒரு பேரவையோ ஒரு இலக்கிய அமைப்போ அவர்களுடைய பேர்ல நடத்துறாங்க. அந்த வகையில ஒரு பார்வையற்ற ஒரு அறிஞருடைய பெயரை, அதுவும் ஒரு பழமையான ஒருவருடைய பெயரை சூட்டணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நாங்க திட்டமிட்டு அந்த கவி அப்படிங்கிற அவருடைய அந்த பட்டத்தை இதுக்கு நம்ம வச்சு அதை தொடங்கணும். ஆனா அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. ஆகையினால அதை தெளிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பையாவது செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் இதை இங்க நான் சொல்றேன். அனைவருக்குமே இதுவரைக்கும் ஒத்துழைப்பு வழங்கி வரக்கூடிய அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய இந்த 10ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வுல நூல் வெளியீட்டு நிகழ்வு விழா நடக்க போகுது. அதுல வந்து நம்ம 2 பேருடைய நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்முடைய பேரவையினுடைய பொருளாளர் வத்சலா அவர்கள், அப்புறம் அவருடைய கணவர் நம்முடைய பேரவையினுடைய நிறுவன உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் அவர்கள் 2 பேரும் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. இது கொரோனா காலத்துல வெளியிடப்பட்டது. தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய நிதி நல்கையோடு இந்த புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த கொரோனா காலம்ங்கிறதுனால வெளியீட்டு நிகழ்வு நடத்த முடியாததுனால இந்த நேரத்துல இது வெளியீட்டு நிகழ்வா நடத்தினா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை இங்க ஏற்பாடு பண்ணோம். அந்த வகையில நம்முடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இந்த நூலை வெளியீட்டு சிறப்புரை வழங்க ஒப்புக்கொண்டு நமக்கு உடனடியாக ஆதரவு வழங்கிய 2 பேருமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள், நிறைய வாசிக்கக்கூடியவர்கள், செல்வம் ஐயா மற்றும் பாலகணேசன் ஐயா இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக நம்முடைய தமிழாய்வு தேன்துளிகள் என்ற புத்தகம் முனைவர் லட்சுமி நாராயணன் அவர்களுடைய புத்தகம். முனைவர் லட்சுமி நாராயணன் அவர்கள் வந்து நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு, நிறைய கவிதைகளும் எழுதக்கூடியவர். பாரதிதாசன் குறித்து அவருடைய படைப்புலகம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர். இப்ப அவரு விழுப்புரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில வருகை விரிவுரையாளராக தமிழ் துறையில பணியாற்றிட்டு இருக்காரு. அவருடைய நூலை வெளியிட்டு அறிமுகம் செய்வதற்காக நம்முடைய செங்கல்பட்டு சோத்துப்பாக்கம் அரசு மேல்நிலை பள்ளியில தமிழ் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய செல்வம் ஐயா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். செல்வம் சார் வந்து நிறைய கவிதையில ஈடுபாடு உடையவர். சிறு வயதுல எல்லாம் நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து நிறைய வாசிக்கக்கூடியவர். அப்போ பகிர்வு தோழமை அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாரந்தோறும் சனிக்கிழமையில ஒரு புத்தகத்தை வந்து கலந்துரையாடுறாங்க. அதுல ஒரு வாரம் கூட தவறக்கூடாது, எல்லா வாரத்திலயுமே படிச்சிடணும், எல்லா வாரமுமே அந்த புத்தக கலந்துரையாடல் நடக்கணும் அப்படிங்கிறத நடத்தியே ஆகணுங்கிறதுல உறுதியா தீவிரமா செயல்படக்கூடியவர் நம்முடைய ஆசிரியர் செல்வம் சார் அவர்கள். நிறைய படிக்கக்கூடியவர், அப்படி படிப்பதை ஆழமா எடுத்துரைக்கக்கூடியவர். படிப்பது மட்டும் இல்லாம ஆழமா ரொம்ப விரிவா அலசக்கூடியவர். அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து 2024 சென்னையில உள்ள அரிமா சங்கம் வந்து நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்கு. மேலும் பல சிறப்புகளுக்குரிய சிறந்த அறிஞர் ஐயா செல்வம் ஐயா அவர்களை தமிழாய்வு தேன்துளிகள் என்ற நூலினை வெளியிட்டு அறிமுக உரை நிகழ்த்தும்படி பணிவன்போடு அழைக்கிறேன். அந்தக கவி பேரவையினுடைய பொறுப்பாளர்களே, அந்தக கவி நிறுவனர்களில் ஒருவரான பாண்டியராஜன் சார் அவர்களே, இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வெளியிட சொல்லி பாண்டியராஜன் சார் கேட்டாரு. புத்தகம் ரொம்ப
அடர்த்தியான கனமான பொருளுடையதா இருக்கு. நீங்க யாரையாவது அடிங்கன்னு சொன்ன அவரு எனக்கு நான் எந்த அளவுக்கு படிச்சு புரிஞ்சு சொல்ல போறேன்னு தெரியல. நல்ல புத்தகம், அருமையான ஒரு புத்தகம். இது ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். அதாவது இலக்கிய வரலாற்றுல முக்கியமான கருத்துக்கள், அதாவது என்ன சொல்றது, சங்க இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் இருக்கு, அற இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் இருக்கு, காப்பியம் சார்ந்த 2 கட்டுரைகள் இருக்கு. 20ஆம் நூற்றாண்டு தமிழறிஞர்கள், ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு 2 பேருடைய கட்டுரை இந்த புத்தகத்துல இடம்பெற்று இருக்கு. வாசுபமாணிக்கம், மு வரதராசனார். இது மாதிரி கட்டுரைகள் சிறப்பா எழுதியிருக்காரு. நம்ம எல்லாம் படிக்கிறோம், படிப்பதோடு நின்று விடாமல் எழுத வேண்டும். அதை இவர் சிறப்பா ஆய்வு கட்டுரைகளா எழுதியிருக்காரு. மிக சிறப்பான, அதாவது தரவுகள் எல்லாம் மிக நன்கு தேடி தொகுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, கட்டுரைகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுல முதல் கட்டுரை பார்த்தீங்கன்னா நீர் வளமும் மனித மேம்பாடும் அப்படின்னு ஒரு கட்டுரை. முதல் கட்டுரை, நீர் வளம் தான் ஆதாரம், வாழ்வின் ஆதாரமே நீர் தானே. நீர் இல்லை என்றால் எந்த பொருளாதாரமும் வாழ்வியலும் வளரவும் முடியாது, செழிக்கவும் முடியாது. அதுல நீர் வளம், நம்ம தமிழ் பண்பாட்டுல பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இயற்கையோட இயைந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்கு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்றாங்க. நிலமும் நீரும் தான் நமக்கு உணவளிக்குது. அந்த இந்த நீர் நிர்வாகத்தை பத்தி 2 கட்டுரை இருக்கு. உத்தரவேதத்தில் நீர் மேலாண்மை, இயற்கை மேலாண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதாவது அந்த 2 கட்டுரையும் நீரை பத்தி தான் பேசுது. மிக சிறப்பான கட்டுரை. இன்றைய தலைமுறை நீரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கட்டுரைகளை படிக்கணும். ஆய்வு கட்டுரைகளை நிறைய பேர் ஜனரஞ்சகமா படிக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் படிக்கக்கூடிய அளவுல தான் எளிமையான, இனிமையான, நல்ல தெளிவான நடையில எழுதப்பட்டிருக்கு இந்த 2 கட்டுரையும். இந்த 2 கட்டுரையிலையும் பாத்தீங்கன்னாக்க மிக சிறப்பான நீர் நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க. ஆற்று சமவெளியில் தான் நாகரிகங்கள்லாம் பிறந்ததுன்னு நமக்கு தெரியும். புராதன சமூகத்துல இத வேளாண்மையை பெண்கள் தான் முதல்ல கண்டறிஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத இதுல வெளிப்படுத்தியிருக்காரு. புராதன சமூகத்துல இருந்து இன்றைய சமூகம் வரை நீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, நீர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படி சொல்றாரு இல்லைங்களா. அப்ப அந்த நீரை நம்ம நிர்வாகம் பண்றதுல எந்த அளவுக்கு நம்ம சரியா இருக்கோம். நீர் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லாததுனால்தான் 2015 வெள்ளம் சென்னை மாநகரத்தை ஒரு அழிவுக்குள்ளாச்சு. அதனால அதுல அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டது, இயற்கையை அழிச்சு வளர்ச்சியை உருவாக்குறோம், எப்படி நிதி மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை அப்படின்னு எத்தனையோ மேலாண்மையை பற்றி நாம படிக்கிறோம், பேசுறோம். ஆனா அரசாங்கங்கள் நீர் மேலாண்மையை சரியா செய்யுதா, இயற்கைய மறுதளிச்சுட்டு ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமானா முடியாது. வேளாண்மை தான் பிரதான தொழில் மனிதனுக்கு. அந்த வேளாண்மை செழிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நீர் நிர்வாகம் சரியா பண்ணணும். மற்ற மாநிலங்கிட்ட போய் நீர் கேட்டுட்டு இருக்கோம். நமக்கு வந்த நீரை, நமக்கு பொழிகிற நீரை, அளவுக்கு அதிகமாக வழிகிற நீரை நாம சரியா பயன்படுத்தல. அதற்கு பல சான்றுகளை கொடுத்திருக்காரு. 2015 வெள்ளத்தை பற்றி உயர்நீதிமன்றம் இதெல்லாம் என்ன சொன்னது, அதை பத்திலாம் கூட இன்றைய நடைமுறையோட அந்த நீர் நிர்வாகத்தை பத்தி சொல்லியிருக்கிற விதம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆக நம்ம நீர் நிர்வாகத்தை, அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுடைய எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது நீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறீங்களோ அந்த மாதிரிதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் அளவு நம்ம நீரை தாராளமா பயன்படுத்துவோம்ல, அப்ப நீ பணத்தையும் அந்த மாதிரிதான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நீர் இல்லாத நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர வைக்கிற விதமாக இந்த 2 கட்டுரையும் நமக்கு இருக்கு. அப்புறம் குறுந்தொகை பாடல்கள்ல குறுந்தொகை பாடல்கள்ல பரணர் பாடல்கள்ல வரலாற்று செய்திகள், குறுந்தொகையில பரணர் பல பாடல்களை எழுதியிருக்காரு. அதுல வரலாற்று செய்திகளை பற்றி சொல்றாரு.
அதாவது 10 புறநானூறு தான் வரலாற்று செய்திகளை நமக்கு நல்லா முழுமையா நிறைய சொல்லுது. சேரருடைய 11 வரலாறு சொல்றது 10 நமக்கு எல்லாம் தெரியும். குறுந்தொகையில அகநூல் அதுல வரலாற்று செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து தெளிவா விளக்கி இருக்கார். இந்த பெண் கொலை புரிந்த நன்னன் பற்றியான செய்திகள் இதெல்லாம் எடுத்து நம்ம பாட்டோட ஆதாரம் காட்டியிருக்காரு. பரணர் வரலாற்று செய்திகளை சொல்லக்கூடியவர். அதுல குறுந்தொகையில 75% அக கருத்துகளையும் 25% வரலாற்று சார்ந்த கருத்துகளையும் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு விளக்குறாரு. இது மாதிரி நிறைய கட்டுரைகள் இருக்கு. அப்புறம் இது 2 ஆளுமைகள் சொன்ன பாருங்க, நம்ம 20ஆம் நூற்றாண்டு 2 ஆளுமைகள் வாசுப மாணிக்கம். இலக்கியம் தான் நமக்கு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தும். இலக்கியம் நம்ம தமிழ் படிக்கிறோம்னா வெறும் இலக்கியம் படிக்கிறது மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற விஞ்ஞானம் வரலாறு எல்லாம் படிக்கணும். ஆனா என்றாலும் கூட இலக்கியம் தான் மனித உணர்வுகளை பண்படுத்தும், ஒழுங்குபடுத்தும். அதனால இலக்கியத்தை எல்லாருக்கும் அதுக்குதான் நம்ம படிக்க சொல்றோம். இலக்கியம் மனதை பண்படுத்தும், சிந்திக்க தூண்டும், மற்றவருடைய சூழலை புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்கக்கூடிய உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தும். அப்ப அதெல்லாம் பத்தி சொல்றாரு. மூவா பற்றி நல்லா அழகா எழுதியிருக்காரு. மூவாவுடைய சுயசரிதை மாதிரி சுருக்கமா கொடுக்குற ஒரு சுயசரிதை மாதிரி இருக்கு. அதுல 52 வயசுக்குள்ள 13 நாவல் எழுதியிருக்காரு, 85 நூல் எழுதியிருக்காரு. அதுக்கு நூலுடைய எல்லா நூல்கள பேரும் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. மூவாவுடைய திருக்குறள் உரை தான் இன்னைக்கு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு எளிமையா தெளிவா எழுதக்கூடிய ஒரு தமிழறிஞர் அவரு. 20ஆம் நூற்றாண்டுல தமிழ் ஆளுமைகள்ல மிகச்சிறந்த ஆளுமை மூவாவும் வாசுப மாணிக்கமும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 பேரை பத்தி ரொம்ப அருமையான கட்டுரை எழுதியிருக்காரு. அப்புறம் சிலப்பதிகாரத்தில் சமய கருத்துக்கள் அது சொல்லியிருக்காரு. மாங்காட்டு மறையன் வாயிலாக அந்த திருமால் பற்றிய செய்திகள், இது ஒரு சமண இலக்கிய நூலா இருந்தாலும் கூட இதுல திருமால் பற்றிய செய்திகள் குறைபடாமல் அந்த பக்தர்கள் படிக்கும்போது அவங்க உவகை அடையும் வகையில அது எழுதப்பட்டிருக்கு. அதுதாங்க நீங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் அங்க எடுத்து காட்டி மிக ஒரு நேர்த்தியான கட்டுரைய கொடுத்திருக்காரு. வளையாபதியை பத்தியும் வளையாபதி காட்டும் செம்மையான வாழ்க்கை, அதாவது அதுல எப்படி அது இருக்கு, நமக்கு ஒரு நெறிப்படுத்தக்கூடிய காப்பியமா அது இருக்கு, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய காப்பியம் எப்படிப்பட்ட காப்பியம் அது அப்படிங்கிறது அந்த கதை முழுசா நமக்கு கிடைக்கலங்கிறது தெரியும். அதை பத்தியும் கொடுத்துருக்காரு. அப்ப காப்பிய இலக்கியங்களை பற்றி 2 கட்டுரை, அப்புறம் அற இலக்கியங்கள் பற்றி ஒரு 2 கட்டுரை கொடுத்துருக்காரு. அதுல மருந்தை பத்தி எழுதுறாரு. மிக சிறப்பான நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் அப்படி சொல்றாங்க இல்லையா. நோய்க்கான காரணம் என்ன, அதனுடைய நோய் என்ன, அதுக்கான நோய்க்கான காரணம் என்ன, அதுக்கு என்ன மூலம் என்ன, அதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. அளவறிந்து எதுலையுமே அளவுக்கு மீறி போகக்கூடாது இல்லைங்களா. அந்த அளவறிந்து தான் வாழணும். சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த மருந்து நமக்கு உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதுல இருக்கு. ஆக நீங்க படிக்க படிக்க உங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்திக்க முடியும், மனித பண்புகளை நம்ம மேம்படுத்திக்க முடியும். நம்மள சிந்திக்க வைக்குது இந்த புத்தகம். சிந்திக்க வைக்கிறதும் சிந்திக்க தூண்டுவதும் அதன் மூலமாக வாழ்க்கையில நம்மளுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாம தான் ஒரு புத்தகம் இருக்கணும்ல. அப்படிப்பட்ட புத்தகமா இந்த புத்தகம் இருக்கு. சிறப்பான புத்தகம், அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். உங்களோட அதாவது அதாவது மரபு பற்றி ஒரு மரபு புதுமைக்கு தடையா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதாவது புது கவிதையை பற்றியான கட்டுரை 2ன்னு சொல்லலாம். அதுல பெரும்பாலும் அந்த கவிதையினுடைய இலக்கிய வடிவமாகிய இருக்கிற கவிதையை பற்றி எழுதியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு படைப்பு உருவாதுன்னா அது உருவம், உள்ளடக்கம், வெளியீடு, இதனுடைய காலப்போக்கில் அது மாறிட்டு வருது. அது எப்படி புதுமைக்கு தடையா இருக்குமா? தடையா இருக்காது. வாழ்வியல் மாறும்போது எல்லாம் மாறும். அப்போ அதுதான் நம்ம அசோகமித்திரன், நாவலாசிரியர் அசோகமித்திரன் சொன்ன கருத்தை இங்க எழுதி போட்டிருக்காரு. இங்க உலகளாவிய வாழ்வியல்ல பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாம் வாழ்வியல்ல புதுமையாகிட்டு இருக்கு. அப்போ அந்த மரபுகளும் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஆனா மரபு அடிப்படையில, யாப்பு அடிப்படையில எழுதப்பட்ட கவிதைகள்
காலம் கடந்து நிக்குது. இவருடைய கருத்து, நூலாசிரியருடைய லட்சுமி நாராயணனோட கருத்து என்னன்னா, ஆனா இந்த புது கவிதைகள் வந்து காலம் கடந்து நிக்குமா அப்படி என்பது ஐயம் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. அப்போ புது கவிதைகள்ல தனி மனித உணர்ச்சிகள், சமூக சிந்தனைகள், சாதிய தலித்துக்கள் படுகின்ற பாடுகள், பெண்ணிய சிந்தனைகள், இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்ப 1991 தாராளமய பொருளாதாரம் வந்த பிறகு வாழ்வியல்ல பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் இந்த புது கவிதைகள் எல்லாம் பிரதிபலிக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த கவிதை மரபு வந்து புதுமைக்கு செழுமை ஊட்டும், அது வந்து தடையா இருக்காது. 9 நாழி உடுப்பவை 2ன்னு சொல்லுவார்ல, புறநானூர்ல நக்கீரர் சொல்லுவார். அப்போ என்னதானே மேல ஒரு அடை கீழே ஒரு அடை தானே, அந்த அடிப்படைகள் மாறாது. அடிப்படைகள் மாறாமல் நம்முடைய பண்பாடு நாகரிகம் இதெல்லாம் வந்து என்னன்னா மாறிக்கிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் அடிப்படைகள் மாறாம அது வந்து நம்மளை பாதிக்காத, சமுதாயத்தை எந்த விதத்திலையும் கேடுக்குள்ளாக்காமல் ஒரு மாற்றம் என்பது வரவேற்கக்கூடியது. மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆகையினால நம்ம வந்து அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு வானம்பாடி கவிதைகளை பத்தி அதுல குறிப்பிடல. வானம்பாடி கவிதைகள் வந்த பிறகுதான் புது கவிதை வந்து புத்துணர்வு பெற்றது. அது புது கவிதை முதலா பாரதியார் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பிச்சைமூர்த்தியால் தொடங்கப்பட்டதுன்னு எல்லாராலும் சொல்லப்படுது. பாரதியார் என்ன சொல்றாரு அவருடைய கவிதையில, சொல் புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவக்கவிதை, என்னாலும் அழியாத மாக்கவிதை அப்படின்னு அவர் கவிதையை சொல்றாரு. அவருதான் தொடக்க புள்ளி. வால்டர் விட்மனுடைய கவிதைகளை படிச்சு அவர் உந்துதல் ஏற்பட்டு அவர் கவிதை எழுத ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறாங்க. அந்த வால்டர் விட்மனுடைய கவிதைகளை முதலா மொழிபெயர்த்து போட்டவர் அண்ணா அப்படிங்கிற செய்தி இதுல நான் படிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிச்சைமூர்த்தி எழுதுறாரு கவிதை, காற்று அப்படிங்கிற கவிதை எழுதுறாரு. அதுக்கப்புறம் 1959 மேல 40 to 60 வரைக்கும் அது ஒரு மிதமான வளர்ச்சி இருக்கு. 70க்கு மேல புதுக்கவிதை வந்து அதீத வளர்ச்சியை கண்டிருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து வானம்பாடி கவிஞர்களுடைய வருகை தான் அதற்கு காரணம். இன்று புது கவிதை அனைவருமே எழுதுறாங்க. மரபு கவிதை எழுத தெரியாதவங்க கூட இன்று புது கவிதை எழுதுறாங்க. ஆனா அந்த காலத்துல மரபு கவிதையை தொட்டு விட்டு தான் புது கவிதை எழுத வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை அந்த புத்தகத்துல நம்ம சிறப்பா சொல்லியிருக்காரு ஆசிரியர். இது மாதிரியான கட்டுரைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட்டியலிட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய செய்திகள் புதைந்து இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தின் தேன்துளி என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் இலக்கியத்தின் களஞ்சியங்களாக இருக்கிறது. நிறைய அறிவு சார்ந்த தகவல்களை இதுல உணர முடியுது, படிக்கும் போது உணர முடியுது. நீங்களும் உணரணும், அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப நன்றி. மிக சிறப்பாக இந்த நூல் குறித்த ஒரு அறிமுகத்தை வழங்கி அதனை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய ஆசிரியர் செல்வமையா அவர்களுக்கு நன்றி. அத்தனை செய்திகளையும் அழகாக இங்கே சுட்டிக்காட்டி தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பொதிகையில் மலர்ந்த மலர்கள் என்கிற நூலினை அறிமுகப்படுத்துவதற்காக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஜோகில்பட்டி விருதுநகர்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பாலகணேசன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்காங்க. சார் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எழுத்து பணியில, பார்வையற்றோருடைய எழுத்து பணியில மிக தீவிரமா செயல்படக்கூடியவர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முன்னாடி நமக்கு விழிச்சவால் அப்படிங்கிற பிரெயில் இதழ் வெளியிட்டு இருந்தாங்க ஐஏபில இருந்து, இந்திய பார்வையற்றோர் சங்கம் மதுரையில இருந்து. அந்த விழிச்சவால் அந்த மேகசினுடைய அந்த இதழுடைய பிரெயில் இதழினுடைய இணை ஆசிரியராக இருந்தவர். அதனை தொடர்ந்து விரல் மொழியர் மின்னிதழ் அப்படிங்கிற ஒரு பார்வையற்றோருடைய சமுதாயத்திலேயே வரலாற்றில முதல் முறையாக ஒரு மின்னிதழை தொடங்கி அதற்கு முதன்மை ஆசிரியராக இருந்து பல இதழ்களை, ஏறக்குறைய சரியாக 34 இதழ்கள் என்று நினைக்கிறேன், 34 இதழ்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒவ்வொரு இதழ்லையுமே 10-12 படைப்புகள் இருக்கும் குறைந்தபட்சம். மிக தரமான படைப்புகள் அத்தனையுமே ரொம்ப ஒரு பார்வையற்றோருடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையாக இருக்கக்கூடியது அது. அதனை தொடர்ந்து அந்த விரல் மொழியர் மின்னிதழ் வந்து இப்போ புத்தக திட்டம் நிறைய வந்து மேற்கொண்டு நிறைய புத்தகங்களை வந்து உருவாக்கி பார்வையற்றோருக்காக அதை ஒரு
திட்டமாக செயல்படுத்தி வராங்க. அவங்க ஒரு தன்னார்வமாக இணைந்து பங்களித்து பயன்பெறக்கூடியவர்களை வச்சு அதை சிறப்பாக செயலாற்றிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்மையில வந்து அவர் ஒரு அகவிழி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மதுரையில இருக்கு. அந்த அமைப்பினுடைய வரலாற்றை ஒரு நூலா தொகுத்து அவங்களுக்காக கொடுத்துருக்காரு. அது வெளியாகி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா, அவருடைய மாணவர்கள் இருவரை திருக்குறள் 1330 திருக்குறளையும் ஒப்புவிக்கும் போட்டிக்கு அனுப்பி அதுல 2 மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இந்த ஆண்டு தான், போன ஆண்டு வெற்றி பெற்றாங்க. இந்த ஆண்டு நம்முடைய தமிழக அரசு அமைச்சர் கையினால அவங்களுக்கு வந்து பரிசு வழங்கப்பட்டிருந்தது. 15,000 நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மாணவர்கள் அந்த திருக்குறளை படிக்க வச்சு இப்போ நாலடியார் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்றைய தலைமுறை கிட்ட திருக்குறள், நாலடியார் எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, அதையும் முழுமையா மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நிச்சயமா அவங்களுடைய வாழ்வுல அது நிச்சயமா அது பல்வேறு சூழல்கள்ல அது உதவும். அது அவங்களுக்கே தெரியாது, நிச்சயமா அது உதவும். அந்த வகையில பல தமிழ் சூழல்லையும் சரி, அறிவார்ந்த எழுத்துலகத்திலையும் சரி, பார்வையற்ற சமூகத்திலையும் சரி, இதர செயல்பட்டு தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடிய பாலகணேசன் ஐயா அவர்களை பொதிகையில் மலர்ந்த மலர்கள் என்ற முனைவர் வத்சலா அவர்களுடைய நூலினை அறிமுகம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் ஆய்வுரை வழங்க ஒப்புக்கொண்ட சகோதரர் மகாலிங்கம் அவர்களை, அவர் வந்திருக்காரான்னு தெரியல. அடுத்து எனக்கு முன் அருமையாக ஒரு நூலை அறிமுகம் செய்த ஆசிரியர் செல்வம் அவர்களே, இந்த நூல்கள் எழுதிய, இந்த நான் அறிமுகம் செய்யக்கூடிய நூலையும் இதற்கு முன்பு வாசிக்கப்பட்ட நூலையும் எழுதிய இணையர்களான லட்சுமி நாராயணன் அவர்களே, வத்சலா அவர்களே, இந்த நிகழ்வை அழகாக ஒருங்கிணைத்து என்னை இந்த நிகழ்வுக்கு அறிமுகப்படுத்தி இங்கே இந்த பொறுப்பை ஏற்க வைத்த நண்பர் பாண்டியராஜ் அவர்களே, இந்த அந்தக கவி பேரவையினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்வை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, அதோடு பிற்காலத்தில் யூடியூபில் கேட்கவிருக்கக்கூடிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அந்தக கவி பேரவை 9 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன அமைப்புகள், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. சிறிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக இயங்குவது என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது 61வது கூட்டம் என்றால் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 6க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி இருக்கிறீங்க அப்படின்றப்ப அது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் என்றுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோடு இந்த 2 நூல்களுமே தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி துறையினுடைய பரிந்துரையின் பேரில் வெளியாகி இருக்கின்றன என்ற வகையில் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி துறைக்கும் நன்றி. அதோடு நம்முடைய நம்முடைய அந்தக கவி பேரவையினுடைய ஆய்வு தொகுப்பு தமிழ் வனம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய நூலகத்துறையின் வெளியீடாக நூலகத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, நூலகங்களுக்கு அது கோரப்பட்டிருக்கிறது அப்படின்ற வகையில அதிலும் அந்த நூலகத்துறைக்கும் நன்றி. இப்போ நான் அந்த நூலுக்குள்ள வர்றேன். பொதிகையில் பூத்த மலர்கள், பொதிகையில் மலர்ந்த மலர்கள், வத்சலா லட்சுமி நாராயணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. மொத்தம் அச்சு பக்கங்கள் எத்தனை அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இதுல நம்ம எடுத்து படிக்கும்போது, நம்ம டாக் எக்ஸ்ட்ரா மாத்தி படிக்கும்போது 83 பக்கங்கள் இருக்குது. இதுல வந்து 20 கட்டுரைகள் இருக்குது. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரிதான் இது வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு இடங்களில் இவங்க வாசித்த ஆய்வு கட்டுரைகளுடைய தொகுப்பு. சங்க இலக்கியங்கள் தொடங்கி பாரதியார் வரைக்கும் நிறைய கட்டுரைகள் தந்திருக்காங்க. சங்க இலக்கியங்களை பத்தி கட்டுரை எழுதியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் பற்றி இருக்குது, ஆழ்வார் பாசுரங்களை பற்றி கட்டுரை இருக்குது, அடுத்து முக்கூடர் பள்ளு பற்றி கட்டுரை இருக்குது, பாரதியார் பற்றி கட்டுரை இருக்குது. இப்படி இன்னுமே வந்து இக்கால கவிதைகளையும் அல்லது திரைப்பட பாடல்களையும் சேர்த்திருந்தாங்கன்னா இன்னும் தற்காலம் வரைக்கும் கூட கட்டுரைகள் வந்திருக்கும், இப்போது வரை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுல வந்து 5 கட்டுரைகள் சங்க இலக்கியங்களை பற்றி இருக்கிறது. சங்க இலக்கியங்களை பற்றி இருக்கக்கூடிய கட்டுரைகளையும் சேர்த்து, அதுலயும் சில கட்டுரைகளை சேர்த்து 6 கட்டுரைகள் வந்து பெண்களை பற்றிய கட்டுரைகளா இருக்குது. 4 ஆளுமைகளை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஒன்று ஔவையார், அடுத்து வெள்ளி வீதியார், அடுத்து பாரதியார், அடுத்து வந்து வாசுப மாணிக்கம். அந்த 4 பேரை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கட்டுரைகள் நிறைய இருக்குது. முதல் கட்டுரை சங்க இலக்கியத்தில் இறை வழிபாடு அப்படின்றதுல இருந்து தொடங்குது. இயற்கையை வழிபட்ட மனிதன் எப்படி அடுத்து உருவ வழிபாட்டுக்கு வந்தான்
நடுகள் வழிபாடு, அடுத்து வந்து அப்படியே உருவ வழிபாட்டுக்குள்ள எப்படி வர்றான் அப்படின்றத பற்றிய முதல் கட்டுரை இருக்குது. அடுத்து நான் எதிர்பார்த்தது ஐயனார் வழிபாடு பற்றிய கட்டுரை. ஐயனார் குறித்த இலக்கிய பதிவுகள் இருக்குது அப்படின்றது அது ஒரு பெரிய தேடலாகத்தான் இருந்தது. எனக்கு அந்த பிடித்த கட்டுரைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது பிடித்திருந்ததுனால என்னவோ அதுல வந்து இன்னுமே நிறைய தகவல்களை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயனார் குறித்த கட்டுரைகள் ஐயன் அப்படின்ற வார்த்தை சொல் நம்மகிட்ட இருக்குது, ஐயர்ன்ற சொல்லும் நம்மகிட்ட இருக்குது. ஐயனார் அப்படின்ற சொல் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான சேர்க்கை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அப்ப இந்த இது பற்றி கட்டுரை தரமாக இருக்கிறது. இது குறித்து இன்னும் நிறைய ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. முத்தொள்ளாயிரத்தில் அந்த கைக்கிளை அது பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. இந்த கட்டுரை கொஞ்சம் எனக்கு முதலில் வருத்தமாகத்தான் இருந்தது. ஏன்னா தொல்காப்பியத்தில் வந்து கைக்கிளை என்பது ஆண்களுக்குரியது என்று இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து சங்க இலக்கியங்கள்ல புறநானூற்றுல அது மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆசிரியரே சொல்றாங்க. 2 பாடல்கள், பெண் ஒருத்தவங்க சோழ நலங்கிள்ளியை புகழ்ந்து அவர் மீது காதல் கொண்டு பாடுவதாக இருக்கிறது. பெண்ணுக்கு ஒருதலை காமம் என்பது இல்லை என்று தொல்காப்பியர் சொன்ன பிறகு அடுத்த சில காலத்துல சங்க இலக்கியத்துல இது கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்றாங்க. முத்தொள்ளாயிரத்தில் இது பெருமளவு மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தொள்ளாயிரத்தில் இது மீறப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரியதா என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஏன்னா புறநானூறுல அந்த பெண் தான் எழுதுறாங்க, அதனால அது அவங்களுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது. முத்தொள்ளாயிரம் அப்படிப்பட்டதா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. கடைசி அவங்களே அதுல சொல்லியிருக்காங்க, அரசர்களை புகழ்வதுதான் இதுல முக்கிய நோக்கமாக இருக்கிறதே தவிர காதல் முக்கிய நோக்கமாக இல்லை. அந்த பெண்கள் அரசரை காதலித்தார்களா என்றும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசர்களை புகழ்வதுன்னு அவங்க நாகரிகமா எழுதியிருக்காங்க. அரசர்களுக்கு கிளுகிளுக்கு பூட்டுவதாகத்தான் இந்த மாதிரியான நூல்கள் எழுதப்பட்டன. உலா என்ற ஒரு நூல் ஒரு வகை வருவதற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படையாக அமைந்தது. 7 பருவ மகளிரும் உங்களை வந்து காதலிக்கிறாங்க அரசர், அரசர் மனம் குளிர்ந்துருவாரு, பரிசு பொருட்கள் தந்துருவார் என்ற வகையில தான் இருந்தது. அடுத்தடுத்து அப்படிதான் நிலைமை மாறியது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த முத்தொள்ளாயிரம் கட்டுரை அவங்க எழுதிய பிறகு எனக்கு அந்த வருத்தம் நீங்கியது. ஆனால் அடுத்த கட்டுரை, இன்னொரு கட்டுரை எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது, உங்களுக்கும் வருத்தமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட சிலருக்கு புரட்டாசி மாதம் என்பதால் அந்த வருத்தம் இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். புலால் மறுத்தல் பற்றிய ஒரு கட்டுரை. திருக்குறளில் வந்து புலால் மறுத்தலை பற்றி எப்படி பேசுகிறது, திருக்குறளும் பிற இலக்கியங்களும் வள்ளலார் உட்பட எப்படி பேசுகிறார்கள் என்பது பற்றிய ஒரு கட்டுரை இருக்கிறது. அடுத்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்டுரை வந்து இது தமிழர் திருமணம் பற்றிய கட்டுரை. தமிழர் திருமணம் பற்றிய கட்டுரையில வந்து ஏற்கனவே அந்த ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதுலயும் அவங்க தெளிவா எழுதியிருக்கிறாங்க. பெண் வீட்டார் தான் அந்த ஜல்லிக்கட்டை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு காலகட்டத்துல. ஏன்னா அந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த பெண் கொடுப்பதற்கான ஒரு போட்டியாக அல்லது பெண் கொடுப்பதற்கான ஒரு தர நிர்ணயமாக அந்த ஜல்லிக்கட்டை கருதினார்கள் அப்படின்ற வகையில அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். அதே போல திருமணமும் பெண் வீட்டாரால் தான் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. திருமணம் வந்து பெண் வீட்டாரால் தான் முடிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து நிறைய சான்றுகள் கொடுத்திருக்காங்க, திருமண சடங்குகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி மணக்கொடை என்பதே ஆண் வீட்டார் பெண் வீட்டாருக்கு கொடுப்பதாகத்தான் இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் கொடுக்கறதா தான் இருந்தது. இது குறித்தும் கூட ஒரு பாடல் இருக்கிறது குறுந்தொகையில். அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, இந்த பாடல் எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எழுதியிருந்தார்கள். இப்போது நிலைமை மாறி இருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண்களை பார்ப்பதற்கு, அதை மறுப்பதற்கும் ஏற்பதற்குமான உரிமையை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் காலமாற்றம் இப்போதெல்லாம் நிறைய பார்க்க முடிகிறது. பொருளாதார வளர்ச்சி காரணமாக மீண்டும் பெண் வீட்டார் மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் சிலவற்றை எழுதியிருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதாவது இப்போது 20ஆம் நூற்றாண்டில் முக்கியமாக சுயமரியாதை திருமணம் என்று தமிழ்நாட்டில் ஒரு புது முயற்சி நடந்தது. அது குறித்தும் இதுல எழுதி இருந்திருக்கலாம். இன்னுமே அந்த சைவர்கள், சில சைவ பற்றுமிக்கவர்கள், தமிழ் பற்றுமிக்கவர்கள் திருக்குறள் உள்ள வாழ்க்கை துணை நலம் இவற்றை சொல்லி திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன, முறைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி தேவார பாடல்களை பாடி, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவர் இருக்கும் வண்ணம் கேட்டால், இந்த மாதிரி பாடல்களை பாடி திருமணம் நடத்தக்கூடிய அமைப்புகளும் இருக்கின்றன. இது குறித்தும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இது வந்து ஒரு ஆலோசனை மட்டும்தான், எந்த வகையிலும் குறையாக தயவு செய்து
தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி தமிழர் திருமணம் குறித்த கட்டுரை இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே நான் சொல்லியிருக்க வேண்டும், குறுந்தொகையில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை பற்றி வேறு 5 கட்டுரைகள் இருக்கின்றன. குறுந்தொகை பற்றி நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த குறுந்தொகையில் வெள்ளி வீதியார் பற்றி அவங்க அழகா சொன்னாங்க. வெள்ளி வீதியாரில் வந்து அந்த 2 உவமைகள் ரொம்ப முக்கியமானது. நான் இந்த உவமைகள் வந்துடணும்னு தேடிக்கிட்டே இருந்தேன். நமக்கு பிடித்த ஒன்று எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அந்த உவமைகள் இருந்தன. கன்று முன்னாது, களத்திலும் படாது, நல்லான் தீம்பால், நிலத்து உட்காங்கு என்ற அந்த உவமையும், அடுத்து அதே போல கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உலங்கள் போல என்ற உவமையும் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு படைப்பு திறன். அதெல்லாம் விரிவாக இருந்தது. இன்னொன்று இவங்க செய்தியில் நான் புதிதாக தெரிந்து கொண்டது, அந்த பார்வை வந்து ரொம்ப மாறுபட்டதாக இருந்தது. ஆண்கள் பாடல் எழுதும்போது ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துறாங்க, ரொம்ப புரிந்து கொள்வதற்கு கடினமானதாக பயன்படுத்துறாங்க. பெண்கள் அப்படி இல்லை, மிக எளிதாக ஒன்றை சொல்லி விடுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய உவமைகளும் எளிமையா இருக்கின்றன. சங்க இலக்கியத்திலேயே எல்லா உவமையுமே மிக எளிமையா இருக்கும். நடக்காத ஒன்றெல்லாம் இருக்காது. ஒரு காப்பியங்கள் மாதிரி, வட இந்திய காப்பியங்கள் மாதிரியோ இல்லை தமிழ் பின்னாடி வந்த தமிழ் காப்பியங்கள் மாதிரி நடக்க இயலாததெல்லாம் உவமையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. சங்க இலக்கியத்தில் இயல்பான உவமை தான் இருக்கும். இதுலையும் பெண்களுடைய உவமைகள் மிகவும் எளிதாக இருக்கிறது. அதற்கு காரணங்களையும் மிக அழகா சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டா படிக்க மாட்டேன் யாரும், அதனால அதையும் சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அகவன் மகளை பாட்டு சொல்லியிருந்தாங்க. அகவன் மகளே மனவுக்கொப்பண்ண நன்னெடுங்கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே என்று மிக எளிமையான பாடல் அது. அதே மாதிரி நோமேன் நெஞ்சே பாடலும் மிக எளிமையான பாடல். இப்படி மிக எளிமையான பாடல்களை தரக்கூடியவர்களாக பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையாக இருந்தது. இந்த கட்டுரைகள்லாம் எனக்கு பிடித்திருந்தது. அடுத்தது இன்னொன்று வானொலி பற்றிய ஒரு கட்டுரை. வானொலி பற்றிய ஒரு கட்டுரை என்றவுடன் இதுவும் எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகளை தூண்டியது. ஆனால் அது இன்னும் இப்போது வரைக்குமான அந்த வானொலியுடைய சூழலை அவர் எழுதியிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அது எழுதவில்லை. வானொலி நிறைய நமக்கு பயனளித்திருக்கிறது. தமிழ் சூழலுக்கு நிறைய பயனளித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமக்கு பரிமாற்றனாளிகளுக்கு நிறைய பயனளிக்கக்கூடியதாக வானொலி இருந்திருக்கிறது என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய வானொலி குறித்து நாம் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து யாராவது தனியாக ஒரு நூல் எழுதினால் கூட மகிழ்ச்சியாக இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். அந்த 20 கட்டுரைகளுமே வெவ்வேறு பொருண்மைகளில் மிகச்சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதில் எந்த அளவும் ஐயம் இல்லை. இதுல எனக்கு 2 வேண்டுகோள்கள் உங்களிடம் இருக்கின்றன. முதலாவது வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நூல் எழுதக்கூடிய இந்த மாதிரி நிறைய தொகுப்பு நூல்கள் மிகச்சிறப்பானவை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஆய்வாளர்கள் ஒரு மிகச்சிறிய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, இப்போது ஒரு வானொலி அப்படின்னா அந்த வானொலியிலையும் ஒரு சின்ன அளவிலான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, பொருண்மையை எடுத்துக்கொண்டு அதற்குள் தீவிரமாக நாம் ஆராய வேண்டும். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எல்லாம் சங்க இலக்கியத்தை தாண்டி நகரவே மாட்டார். அதுக்குள்ளேயே நிறைய எழுதிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நிறைய ஆய்வுகளை நம்மவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இது அவங்களுக்கு வத்சலா அவர்களை மட்டும் நான் சொல்லலை. வத்சலா அவர்கள் இந்த நூலை தொகுப்பது என்பது மிகப்பெரிய வேலை. நான் இதை எந்த அளவிலும் சிறிதளவு கூட குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த அகன்ற பணியும் நமக்கு முக்கியம், ஆழமான பணிகளும் நமக்கு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதில் தீவிரமாக ஆராய்பவர்களாக நம்மவர்களாக வேண்டும் என்பது இது என்னுடைய முதலாவது வேண்டுகோள். 2வது வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நூல் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நூலை உருவாக்கியதற்கு இவங்க எப்படியெல்லாம் உழைத்தார்கள், இது பற்றி நாம் ஒரு நாள் அந்த கதையில பேசணும். இந்த மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கீங்களான்னு தெரியல, இது பற்றி நாம் பேசணும். இவங்க மற்ற ஏற்கனவே நம்மவர்கள் நூல் வெளியிட்டவர்களோ இது குறித்து நம்ம பேசணும். ஏன்னா ஒரு பார்வை உள்ளவராக நூல் எழுதுவது வேறு, பார்வையற்றவராக நூல் எழுதுவது வேற. இப்ப கணினி இருக்கு, நம்மளும் எழுதலாம் அல்லது படிக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். இந்த நூல் வந்தப்ப கூட ஒரு 2021 அந்த நேரத்துல கூட, கொரோனா காலகட்டத்துல தான் நமக்கு கொஞ்சம் அதிகமா இந்த தொழில்நுட்பத்துல தேர்ச்சி அதிகமா எல்லோருக்கும் வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முன்பு இந்த அளவுக்கு எல்லோரும் எழுதியிருப்பாங்களான்னு தெரியல. அதோடு இவங்களும் எழுதியிருக்காங்க. நன்றி உரையில கார்த்திக் என்ற தம்பிக்கு நன்றி. இந்த நூலை எனக்கு அதாவது எல்லா நூல்களையும் திரும்ப திரும்ப வாசித்த கார்த்திக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க. அப்போ வாசிக்கிறது எப்படி சிரமமா இருந்தது, அதை உங்களுடைய வாக்கியமா உங்களுடைய தொடரா மாற்றி எழுதுவது எப்படி நடந்தது,
இதுல என்னென்ன சிக்கல்கள் இருந்தது, அச்சுக்கு போகும்போது அதுக்கப்புறம் வந்த பிழைகள், இந்த வடிவமைப்பெல்லாம் முக்கியம், அது குறித்த நம்முடைய செயல்பாடு என்ன, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக வத்சலா அவர்களோ நாராயணன் அவர்களோ அல்லது மற்றவர்கள் நூல் வெளியிட்ட மற்றவர்களோ இது குறித்தெல்லாம் பேசினால் நன்றாக இருக்கும். அது மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து இன்னொன்று நான் சொல்ல நினைத்த முக்கியமான விஷயம், இதுல முதல்ல அந்த அந்த நூலை சமர்ப்பணம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சமர்ப்பணம் யாருக்கெல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார்கள், நன்றியுரை, இதையெல்லாம் பார்த்தால் நெகிழ்வாக இருக்கிறது. மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்வார். அந்த சமூக விலங்காக இருக்கக்கூடிய மனிதன் பொதுவாகவே அப்படின்னா, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு குடும்பத்தை தாண்டி நம்ம வெளியில போக வேண்டி இருக்குது, என்னென்னவெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய யார் யாருடைய உழைப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது, யார் யாருடைய அரவணைப்பெல்லாம் தேவைப்படுகிறது என்று சிந்திக்கும் போது அது உண்மையிலே நிகழ்வாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு ஒரு நல்ல களம் வத்சலா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர் நன்றி செலுத்திவிட்டார். நமக்கு அப்படி ஒரு களம் கிடைக்கவில்லை. வத்சலா அவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு நம்ம அப்படியே போயிருந்திருக்கலாம். இல்லை, அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தியிருக்கிறீங்க. உண்மையிலேயே அது மகிழ்ச்சியான நிகழ்வான ஒன்றாக இருக்கிறது. இது பற்றியும் நாம் உண்மையிலேயே விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. 20 மலர்கள், வித்தியாசமான மலர்கள், இவற்றை பற்றி என்னால் முடிந்த அளவில் ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும் திறனாய்வையும் வழங்கி இருக்கிறேன். இதுல நான் எந்த ஒரு அளவிலும் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆலோசனைகளை கூறியிருக்கிறேன். எல்லோரும் அடுத்தடுத்த நூல்களை வெளியிட்டு நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அந்தக கவி பேரவைக்கும் குறிப்பாக பாண்டியராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். ரொம்ப சிறப்பாக அந்த நூலை குறித்த அறிமுகத்தையும் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதற்கு மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக நம்முடைய இந்த நூல்களை எழுதியவர்கள், வெளியிட்டவர்கள் நம்முடைய முனைவர் லட்சுமி நாராயணன் அவர்களும் முனைவர் வத்சலா அவர்களும் தங்களுடைய ஏற்புரையை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக தமிழாய்வு தேன்துளிகள் என்ற நூல் எழுதி அதனை வெளியிட்டு இருக்கக்கூடிய முனைவர் லட்சுமி நாராயணன் அவர்களை தன்னுடைய ஏற்புரையை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்தக கவி பேரவையில் உள்ள அனைவருக்கும் மிக்க ஒரு மகிழ்வோடு உரிமையோடும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் எழுதும்போது புத்தகமா எழுதணும் அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. பொதுவாக எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஆய்வு கட்டுரை எல்லாமே பிஹெச்டி பண்ணணும், அது ஒரு தேவைக்காக எழுதப்பட்டதை தவிர இதை நூலாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் எனக்கு இல்லை. கட்டுரை எழுதும்போது கூட என்ன பெருசா எல்லாரும் எழுதினதை நம்ம எழுத போறோம், எழுதி அதை என்னத்தை பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் பெரும்பாலும் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கட்டுரை நீங்க எழுதினாதான் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் ஊக்கப்படுத்தினால, அப்போ ஆய்வு காலத்துல இருந்தவங்க பேராசிரியர்கள்லாம் கட்டுரை எழுதுங்க, ஏதோ ஒரு கருத்தாவது அதுல உங்களுக்கு நீங்க புதுசா சொல்லிட மாட்டீங்களா, ஏதாவது ஒன்னாவது ஒரு வரியாவது அதுல நீங்க புதுதா எழுதிட மாட்டீங்களா, அதுல உள்ள எல்லாரும் சொன்னதை சொன்னாலும் ஒரு வரியை நம்ம புதுசா எழுதிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஊக்கத்தை அளிச்சதின் பேர்ல எழுதப்பட்டதுதான் இந்த கட்டுரைகள்லாம். பல்வேறு இடங்கள்ல நேரடியாகவே போய் பல கட்டுரைகள் நாங்க படிச்சிருக்கோம். இப்ப இந்த புத்தகத்தை ரொம்ப தெளிவா நீர் நிர்வாகத்துல தொடங்கி வளையாபதி ஆகட்டும், மரபு புதுமைக்கு தடையா, இத்தனை கட்டுரைகளையும் படிச்சு அதுல உள்ள சாராம்சத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா எடுத்துரைத்த நம்ம வெளியிட்டு அறிமுகப்படுத்தின ஐயா செல்வம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த கட்டுரைகள்லயே ரொம்ப விவாதத்தை ஏற்படுத்தின கட்டுரைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் நெல்லையில ஒரு கல்லூரியில படிக்கும்போது அங்க நெல்லையில தான் போய் அந்த கட்டுரையை வாசிச்சேன். அப்ப இந்த மரபு புதுமைக்கு தடையாங்கிற கட்டுரை ஒரு மணி நேரத்துக்கு மேல விவாதத்தை கொண்டு போச்சு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது, பல ஆய்வாளர்கள்லாம் நாங்க பெரிய பன்னாட்டு கருத்தரங்க அது. அதுல பல பேர் அந்த கட்டுரையை எடுத்து விவாதிச்சு அத நல்லா இருந்துச்சு. உண்மையில எல்லாருமே நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க.
புதுசா நிறைய விடயங்கள் வந்து எனக்கு இப்படி இப்படி எழுதல் இன்னும் நல்லா செழுமைப்படுத்திக்கலாம். நீங்க வந்து இந்த தலைப்புலயே ஒரு புத்தகமாவே எழுதலாம். இந்த கட்டுரையை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த தலைப்புல ஒரு புத்தகமெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல அந்த விவாதங்கள் போய் ரொம்ப ஊக்கத்தை அளிச்சது. அப்பதான் நான் சொன்னேன், ஓ நம்ம நம்ம சிந்திக்கிறது கூட ஏதோ ஒரு வரி கூட நமக்கு புதுசா தோணுனா கூட அது ஏதாவது ஒரு வகையில வந்து எல்லாருக்கும் ஒரு பயனளிக்கும் போல இருக்கு. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனாலும் அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம எழுதுறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய சிக்கல் இருக்கு. பொதுவா ஒரு 4 பாட்டை வச்சுக்கிட்டு 4 கருத்தை வச்சுக்கிட்டுலாம் ஒரு கட்டுரை எழுதுறதுல எனக்கு ஆர்வம் இருக்காது. என்னன்னா நிறைய தேடணும். என்னோட கட்டுரை எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நான் 5 பக்கம் எழுதுறேன்னா அதுல ஒரு 15 பக்கம் எழுதியிருப்பேன். அது 5 பக்கத்துக்கு சுருக்குங்க சுருக்குங்கன்னு சொல்றதுனாலயே என்னன்னா எனக்கு உள்ள குறைபாடு என்னன்னா எது நம்ம எடுக்கிறது எதை விடுறதுங்கிற ஒரு சிக்கல்ல என்ன பண்ணிடுவேன்னா நான் நல்ல கருத்துக்கெல்லாம் எடுத்துருவேன். எனக்கே தெரியாது அது. அதுக்கப்புறம் அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்ப உட்காந்து படிக்கும்போது தான் அது ஐயோ இந்த கருத்தை சேர்த்துக்கலாமோ அதை விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இன்னும் கூட இதுல இந்த மரபு புதுமைக்கு தடையா, அப்புறம் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் இதெல்லாம் வந்து நிறைய எழுதினேன். 20 பக்கம் அந்த மாதிரி எழுதினேன். அதுல சுருக்கி தான் நான் அனுப்பி அதை கட்டுரையாக்கி அப்படி வந்ததுதான். அது இன்னும் நிறைய இதுல உள்ள சில கட்டுரைகள் புத்தகமாக்கணும் அப்படின்னு சொல்லுங்கிற எண்ணம் வந்து இருக்கு. அதுக்கான உழைப்பு இன்னும் போடலை. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு இங்க தரவுகள் வந்து இன்னும் கிடைக்கல. அதனால வந்து அதுக்கு தேடும் பணியிலையும் நான் ஈடுபடலை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். தேடும் பணியிலையும் நம்மளால ஈடுபட முடியல. ஆனாலும் இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சுன்னா என்னுடைய மனைவி தான் வந்து இதை மாதிரி புத்தகம் வெளியிடுறது, இந்த எழுதுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இதை எழுதணும் அதை வெளியிடணும். எனக்கு அதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து முதல்ல எல்லாரையும் தாண்டி பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுல நான் தெளிவா இருப்பேன். அதனால அது இப்போ ஒரு புத்தகம் எழுதுறோம்னா அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? இது வந்து எப்படி சொல்றது, நமக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? இப்ப அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பொருளாதார நிலைமை இருக்கா? 2வது உழைப்பை போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும். எங்க பார்த்தாலும் ஒரு நூலகம் போறோம் அப்படின்னா ஒரு நாள்லயே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துலாம் வந்துட முடியாது. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு கட்டுரைக்கு 6 மாசம் அளவாவது உழைக்கணும். அப்பதான் வந்து ஒரு தரமான கட்டுரையா வெளியிட முடியும். இப்ப இப்ப இந்த கருத்தை வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா நான் ஆய்வு பண்ணதன் அடிப்படையில இந்த கருத்தை சொல்றேன். இந்த கட்டுரைகள் எழுதும் போதெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா இருந்த தகவலின் அடிப்படையில நம்ம தரவா எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத கிடைச்ச தரவின் அடிப்படையில ஓரளவுக்காவது நம்ம தரமா எழுதியிருக்கோமா, ஓரளவுக்கு பெரிய மாற்றத்தையோ பெரிய புரட்சியோ பெரிய அளவுக்கு அந்த கட்டுரை பெரிய எண்ணத்தை சொல்லிடுது அப்படின்னு யார் எண்ணத்தையும் தோன்றாத அளவுக்கு இப்ப நம்ம செல்வம் ஐயா சொன்னார்ல, ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாருல, அந்த அளவுக்காவது நம்ம ஏதாவது சின்னதா எழுதனா இல்லைன்னா எழுதவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஏன்னா நீங்க சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆய்வு கட்டுரைகள் தொகுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்லப்பட்டது எழுதப்பட்டது தான் இருக்கு. நான் ஒரு கட்டுரை படித்தேன் பாரதிதாசனை பத்தி. பாரதிதாசனுக்கு அப்புறம் வர்றவங்கலாம் கவிஞரேங்கிற அளவுக்கு எல்லா கவிஞர்களையும் எடுத்துரைத்து எல்லா கவிஞர்களும் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் பாடியிருக்காங்க. மொழி மாற்றம் தான் இருக்கே தவிர பொருள் மாற்றம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே பாரதிதாசன் பாடிட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல ஒரு பெரிய கலவரெல்லாம் நடந்துச்சு ஆய்வு பண்றப்ப. அதனால என்னன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். இலக்கியம் பற்றிய ஒரு புரிதல் என்னன்னா எப்படின்னா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு அதை நம்ம வெவ்வேறு வடிவங்கள்ல வார்த்தைகள்ல சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் எனக்குள்ள கொஞ்சம் இலக்கியத்தை பத்தின ஒரு புரிதல். இப்ப கவிதை படைக்கிறாங்க அதுனா இப்ப தன்னுணர்வு மிக்க கவிதைகள் அல்லது தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில பயன் தரும். ஆனா வந்து இப்ப இந்த இலக்கிய கட்டுரைகளா எழுதப்படுறது அல்லது இலக்கிய ஆய்வுகள்ல வந்து பெரிய சமூக கண்டுபிடிப்புலாம் ஒண்ணு இல்லைங்கிற மாதிரிதான் என்னுடைய பார்வை. அது தவறா கூட இருக்கலாம். என்னன்னா இருக்கிறத வந்து அவங்கவுங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி சொல்லிக்கிறோமே தவிர வேற என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இலக்கியத்தை பத்தின என்னோட ஒரு குறைவான ஒரு புரிதல்னு கூட வச்சுக்கலாம். அதாவது சங்க இலக்கியம் அந்த காலத்து இலக்கியங்கள்னு சொல்றேன் நான். இப்ப இக்கால இலக்கியத்தை நான் சொல்லவில்லை. அக்கால இலக்கியங்கள்ல அவங்க காலத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இப்ப எழுதியிருக்காங்க.
அதே வந்து நம்ம அதுல ஆராய்ச்சி பண்ணி என்ன புதுசா சொல்ல வரோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்ம இப்ப சங்க இலக்கியத்தை பத்தி ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சி பண்ணி போடுறாங்க. அதுல இருந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றேன்னா, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுற மாதிரிதான் இது. ஆய்வு கட்டுரை எல்லாமே இப்ப அதுல உள்ளதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவாக்கமா சொல்றோமே தவிர வேற என்ன பண்ணிட்டோங்கிறதுனாலதான் எனக்கு அந்த கட்டுரை மீதான கட்டுரை எழுதுறது அப்படிங்கிறத அந்த புரிதல் வந்து கொஞ்சம் புரிதல் நான் எழுதுறத கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். இப்ப எழுத வேணாம், நமக்கா ஏதாவது தோணணும், அது வந்து ஏதோ ஒரு வகையில பயன் தரணும், அந்த மாதிரி எழுதுனா எழுதலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிதான் இருப்பேன். ஆனா என்னுடைய மனைவி வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இலக்கியத்துல நிறைய இன்னும் பண்ணணும், இன்னும் நிறைய எழுதணும், நிறைய படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். எனக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால இந்த நூலினை வந்து பாண்டியராஜ அண்ணன் தான் இப்ப அப்பயே நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் இதை இப்ப வெளியிடலாம் தம்பி, நாங்க இடையில வெளியிடலாம் பார்த்தோம், ஆனா முடியல, அப்படியே நிறுத்தி வச்சுட்டோம். இப்ப வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து யாரை வெளியிடலான்னு கேட்கும் போது இப்ப நாங்களும் யோசிச்சு பார்த்தோம், யாரும் கிடைக்கல. ஆனா நீங்களே சொல்லுங்க, யாரையா கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் செல்வன் யார்கிட்ட கேட்டுட்டு சொன்னார், செல்வன் சார் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்த நூலினை வெளியிட்டு உரையாற்றிய செல்வம் ஐயா அவர்களுக்கும், இதை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும், மேலும் எங்களை ஊக்கப்படுத்திய அத்துணை அன்பு நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். முனைவர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பான ஒரு ஏற்புரையை வழங்கியிருக்கீங்க. நிச்சயமாவே நம்ம எழுதுறது படிக்கிறது எந்த காலத்திலயுமே எப்பவுமே வீண் போகாது. நீங்க எழுதுறத நிறுத்திக்கிட்டேன்னு சொன்னீங்க, ஆனா படிக்கிறத நிறுத்தக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்முடைய என்ன சொல்றது வாழ்வுக்கு அச்சாணின்னு சொல்லலாம். ஆகையினால நீங்க சொன்ன மாதிரி அந்த மரபு புதுமைக்கு தடையா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு, விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஐயா சொன்ன மாதிரி அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அப்படிங்கிற அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி, அதை அங்க ஒரு காட்டிடை பொந்திடை வைத்தேன்ற மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது இல்லை? அதன் மூலமா பல செய்திகள் வெளியாகுது. அதனால நம்ம அந்த எழுதுறத நிறுத்துறேன், படிக்கிறத நிறுத்துறத என்ன பயன் அப்படின்றது, சிலதெல்லாம் வந்து உடனடி பயன் தராது, சிலதெல்லாம் பயனே தராத மாதிரி இருக்கும். ஆனா அது நமக்குள்ள இருந்து அது பயன் அளிக்கிறத வந்து நம்ம நிதானிச்சு பார்க்கும்போது நிச்சயமா தெரியும். எந்த ஒரு ஒரு கற்றலுமே வீண் போகாது. அதனால தொடர்ந்து நம்முடைய எழுத்து பணியும் வாசிப்பு பணியும் தொடர வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்முடைய முனைவர் வத்சலா அவர்கள், அந்தக பேரவையினுடைய பொருளாளர் வத்சலா அவர்கள் தொடர்ந்து எழுதணும், படிக்கணும் அப்படின்னு அவங்க கணவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி செயல்பட்டு இருக்கக்கூடிய முனைவர் வத்சலா அவர்கள் பொதிகையில் மலர்ந்த மலர்கள் என்ற நூலினை வெளியிட்டு அறிமுகம் செய்த பாலகணேசன் ஐயா அவர்கள் நன்றி செலுத்தி ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். சார், ஒரு இது நான் சொல்லணும்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க சார். தவறா நினைக்க வேணாம், வச்சலாம் மேடம். காலந்தோறும் உரைநடை வளர்ச்சி என்ற ஒரு கட்டுரை, அதுவும் அதை பத்தியும் பேசியிருக்கணும். நான் எப்படி விட்டேன், அது ரொம்ப அருமையா இருந்தது. உரைநடையை வந்து 2-3 பிரிவுகளா பிரிச்சிருந்தாங்க. கல்வெட்டுகள், அந்த சாசனங்கள்னு அவங்க எழுதியிருந்தாங்க. கல்வெட்டுகள் தொடர்பாக ஒன்றாகவும், அடுத்து உரைநடையாக இன்னொன்று வந்து உரை, அந்த பாடல்களுக்கு உரை எழுதுறது அப்படின்றது, அது நல்ல ஒரு இதா இருந்தது. அது எப்படி முதல்ல மணிப்பிரவளமா இருந்து அடுத்து வந்து சமணர்கள்ட்ட இருந்து அது வைணவர்கள் அதை அப்படியே அந்த பக்கமா போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறியது, அதுக்கு வந்து அறிவியல் எப்படி உதவியது, இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரர்கள் இங்க வந்து தமிழ் கற்று எந்த அளவு தமிழ் உரைநடையில கொண்டு வந்தாங்க. வீரமாமுனிவர் பற்றிலாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அவர் யாருக்கு ரொம்ப பண்டிதர்களுக்கும் புரியுற மாதிரி மட்டும் எழுதவும் முடியும், பாமரர்களுக்கு புரியுற மாதிரி எழுதவும் முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்தது. அதுலயும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து தனித்தமிழ் இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த உரைநடையில மாற்றம் ஏற்பட்டது. அடுத்து திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு மாற்றம் ஏற்பட்டது. அதாவது பெரியார் காலத்துல வந்து பெரியார் வந்து உரைநடையில எந்த ஒரு மாற்றமும் செய்யலைன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழ் உரைநடையில. அண்ணா காலத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு பாமரர்களுக்கான இதழ்கள் அதிகமா பெருகிய பிறகு பாமரர்களுக்கான ஒன்றாக உரைநடை மாறியது அப்படின்ற வகையில இது குறித்தும் நாம் தீவிரமாக ஆராய வேண்டும் என்பதை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் சார். நன்றி சார். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. தம்முடைய ஏற்புரையை வழங்க முனைவர் வத்சலா லட்சுமிநாராயணன் அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலில் இந்த நூலை வெளியிடுவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த
எங்களுடைய அன்பு அண்ணன் பாண்டியராஜ் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தான் சொல்லணும். ஏன்னா இந்த நூல் 2021 தமிழ் வளர்ச்சித்துறைய பரிசு பெற்று நாங்க அச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லா நூலகங்களுக்கும் வந்துருச்சு. ஆனா புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது ஒண்ணு வைக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். இப்போ அந்த கவி பேரவை தொடக்க விழா வைக்கலாம்னு சொல்லும் போது இந்த நூலை பத்தி சொன்னார் அண்ணன். அதுக்கப்புறம் வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போது யாருக்கிட்ட கொடுத்து இதை படிச்சு வெளியீடு செய்யலாம் அப்படின்னும் போது, அண்ணா எங்களுக்கு யாருமே தெரியாது, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எழுதினதை விட ஐயா ரொம்ப சிறப்பா இந்த நூலை அறிமுகப்படுத்தினாரு. அவருக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த நூல் எப்படி வெளிவந்தது அப்படின்னா, எங்களுக்காக ஆய்வுக்கட்டுரை எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நோக்கமே இல்லை. முனைவர் பட்டம் பயிலும் போது அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வேலைக்கு போகணும்னா நீங்க கருத்தரங்கு அட்டன் பண்ணியிருக்கணும், கட்டுரை எழுதியிருக்கணும், 40 கட்டுரை எழுதியிருக்கணும், 50 கட்டுரை எழுதியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தேசிய கருத்தரங்கு எழுதுறதை விட பன்னாட்டு கருத்தரங்கு எழுதுறதா ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. எல்லாரும் கொடுத்த ஆக்கத்தின் பேரிலையும் ஊக்கத்தின் பேரிலையும் இந்த கட்டுரை எழுதப்பட்டது. இந்த கட்டுரை இங்க படிக்கிறது இதான் முதன்முறை. ஆனா எல்லா கட்டுரையுமே எல்லா கல்லூரிகளிலுமே பெரும்பாலும் நாங்க பார்வையற்றவர்களாக இருந்தாலும் கூட நேர்ல போய் தான் படிக்கிறதா வழக்கமா இருந்தது. அப்ப எல்லாரும் உடைய பாராட்டுகளை பெற்றோம். அது எனக்கு பெரிய மனநிறைவு. எங்க கணவரை விட எனக்கு ரொம்ப மனநிறைவு. ஏன்னா எனக்கு ஆர்வம் படிக்கணும் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வம். அதுல எனக்கு வெளியில போய் படிக்கணும், மத்தவங்க நம்மள பாராட்டணும், கண்ணு தெரியலனாலும் இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறது அது என்னோட இயல்பா இருந்துருச்சு. அதனால நான் பெரும்பாலும் எல்லா கல்லூரிகளுக்கும் நேர்ல போறது வழக்கம். முனைவர் பட்டம் 21 முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த எழுத்து பயிற்சி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. என்ன பொதுவா பார்வையற்றவங்க அப்படின்னா, அது சென்னையில இருந்தா நிறைய படிக்க முடியும், நிறைய எழுத முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப அங்க விழுப்புரமோ இல்ல மத்த இடம், இப்ப நாங்க விழுப்புரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் படிக்கவே முடியல. புத்தகம் நிறைய வச்சிருக்கோம், ஆனா படிக்க முடியல, எழுத முடியல. அதுக்கப்புறம் ஐயா சொன்னாரு ஐயனாரை பத்தி. அது என்னன்னா, என்னுடைய முதல் PhD பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே உலகாயுதம் பத்தி பண்றதுக்கு தான் முருகேசன் ஐயா தான் அந்த டாபிக் கொடுத்தாரு. அப்போ அந்த தலைப்பு சங்க இலக்கியத்தில் உலக ஆயுதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு மேலான அதுக்கான தரவுகள் எல்லாத்தையுமே தேடி நெடுஞ்செழி ஐயா புத்தகங்கள்லாம் வாங்கி நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா நமக்கு வாசிக்க கூடியவங்க எல்லாருமே பிராமின்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில நம்மளுக்கு படிச்சே காட்டுறதுக்கு முன் வரல. ஏன்னா நமக்கு பெரும்பாலும் வாசிப்பகம் தான் நம்மளுக்கு 2 கண்ணு அப்படின்னா, நம்மளுக்கு பல வாசிப்பகங்கள் தான் கண்ணா இருந்தது. அப்போ வாசிப்பகங்கள் போகும்போது அவங்க இருக்கிறவங்க யாரும் இதையும் கொண்டு வந்த வேற புத்தகம் வச்சுல்ல அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு வேற வேலையே ஒரு வாசிப்பகத்துல உனக்கு இது படிக்கிறதுக்கு வேற வேலையே இல்லையாம்மா, நீ கண்ணு தெரிஞ்சுதான் ஆடு மாடு வைக்கலாம் அப்படின்னு ஒரு வாசிப்பாளர் எனக்கு கேட்டிருக்காங்க. அது எனக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இன்றைய உழவு தொழில் சிக்கல்களுக்கு செவ்விலக்கிய வழி தீர்வு அப்படின்னு 2 வருஷத்துக்கு அப்புறம் டாபிக் மாத்திட்டேன். அந்த முருகேசையா போட்ட வித்துல தான் இது ஏதாவது ஒரு கட்டுரையாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஒரு கல்லூரியில சங்க இலக்கியத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதனால அந்த டாபிக் எடுத்தேன். அதுவும் அவங்க நான் ஒரு 10 பக்கத்துக்கு எழுதினேன். அப்ப எழுதும் போது அவங்க நீங்க 5 பக்கம் தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால அதை சுருக்கிட்டேன். எதிர்காலத்துல கண்டிப்பா ஐயாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இன்னொன்னு கேட்டிருந்தாரு ஐயா, இந்த நூல் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு. எனக்கு அதிகமா கணினி பயிற்சி கிடையாது, கணினி வச்சு படிக்க மாட்டேன். இன்னொன்னு எனக்கு நேர்ல ஆள் படிச்சாதான் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நான் இந்த அளவுக்கு 2 புத்தகம் போட்டிருக்கேன். 2 புத்தகமும் தமிழ் வளர்ச்சித்துறை தான் பரிசு கொடுத்தது. அந்த தமிழ் வளர்ச்சி கொடுத்த பைசாவிலதான் அந்த புத்தகம் போட்டிருக்கேன். என்ன ஊக்குவிச்சது தமிழ் வளர்ச்சித்துறை. இது எழுதுறதுக்கு எனக்கு பெரும் உதவியா
இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய வாசிப்பாளர்கள். அதுல குறிப்பா மைதிலி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்காங்க, மைதிலி ஸ்ரீதர் 2 பேருமே. அவங்க வீட்டுல ஒரு ரூம் முழுக்க எங்களுடைய புத்தகம் தான் இருக்கும். எல்லா புத்தகத்தையும் கொண்டு போய் போட்டுருவோம். டெய்லி 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு தான் அவங்க வீட்டுல இருந்து கிளம்புவோம். அவங்க தான் படிப்பாங்க. இந்த புத்தகம் படிங்க, இந்த பேஜில் படிங்க, என்ன சொல்றோமோ அத்தனையும் அயராது உழைக்கக்கூடிய 2 பேருமே எங்களுக்காக. படிச்சவங்களும் அவங்கதான், டைப் பண்ணி கொடுத்ததும் அவங்கதான். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இன்ன வரைக்கும் எனக்கு அண்ணன் கத்துக்குமான்னு சொல்லிட்டே இருக்காரு பாண்டியராஜ் அண்ணன். நான் கத்துக்கவே இல்லை. ஆனாலும் எனக்கு அவங்க உழைச்ச உழைப்புல இன்னைக்கு நான் ஒரு பேரை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்கும் படிச்சு காட்டுவாங்க. 2 பேருமே குறிப்பு எடுப்போம். காலையில போயிட்டா சாயந்தரம் தான் வரும். டெய்லி போவோம். அங்க ஒரு ஆபீஸ் மாதிரி எங்களுக்கு வச்சுக்கிட்டு நாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம். படிச்சு காமிச்சாங்க. இப்போ நாங்க அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா பெரிய சவால், சனி ஞாயிறானா வாசிப்பகத்துக்கு போயிடுறது, மற்ற நாள்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். கல்லூரிக்கு போயிட்டு திரும்ப மயிலாப்பூருக்கு போயிடுவோம். இப்படிதான் சென்னையில இருந்தது வரைக்கும். 2016ல இருந்து 2021 வரைக்கும் இப்படிதான் இருந்தது. இதுக்கு முன்னாடி 2014ல நான் 2013-14 எம்ஏ பண்ணும்போது கார் 40 எடுத்துரைக்கும் பூக்கள் அப்படின்னு முதல் கட்டுரை. 2வதா எழுதுனதுதான் வானொலி பயன்பாடு. இதுக்கு 2க்கும் எனக்கு வித்திட்டது ஆசிரியர் அப்படின்றது பேராசிரியர் வாணி அறிவாளன், சென்னை பல்கலைக்கழகத்துல. எனக்கு எழுத்து பயிற்சி வச்சலாம், நீ நல்லா எழுது, இது மாதிரி இங்க கூடு அப்படிலாம் அவங்க ஒரு போட்ட அந்த விதை தான். இல்லைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏதோ படிச்சோம், வேலைக்கு போனோம் அப்படின்னு இருந்திருப்பனோ என்னவோ தெரியல. அவங்கதான் எனக்குள்ள இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வந்தாங்க. நீ படி எழுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே எம்ஃபில் படிக்கும் போதே நீ நல்லா எழுதுற வச்சலாம், நீ இப்படி எழுது அப்படிலாம் சொல்றதுக்கும் அந்த எம்ஏ தான், அந்த 2 கட்டுரை தான் அவங்களுக்கு எனக்கு ஆதாரமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 45 கட்டுரைக்கு மேல எழுதிட்டேன். 45 கட்டுரையில பொதுவா தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம் தொட்டு இக்கால இலக்கியம் வரைக்கும் இருக்கிறத தொகுத்து ஒன்னா, இதுவும் தமிழ் வளர்ச்சி துறைக்கு தான் அப்ளை பண்ணாத பரிசு கிடைச்சிருச்சு. 2 புத்தகம் 2மே. இப்போ 3வதா ஒண்ணு தமிழ் வளர்ச்சி துறைக்கு அப்ளை பண்ணோம். ஆனா அங்க நீங்க இப்ப இதுக்கு வாங்கிட்டீங்க, அதனால கிடைக்காதுன்னு சொன்னதுனால திரும்ப அது கூடிய விரைவில் தமிழ்வனம் 3ஆம் பகுதி வரும்பொழுது அதுவும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க ஒரு நூல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய ஆசை. நான் இந்த ஐயனார் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஐயர், அப்புறம் ஐயங்கார் அப்படிங்கிற சொல் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சங்க இலக்கியத்துல இருந்து அரை இலக்கியம் வரைக்கும் நான் தேடி ஒரு போட்டு வச்சிருந்தேன் முனைவர் பட்டம் பண்ணும்போது. ஆனா நான் இங்க எங்கேயும் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த பணியை தொடரணும் ரொம்ப ஆசை. இங்க வாசிப்பாளர் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், என்னுடைய சொத்தே நிறைய படிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற தீராத ஒரு ஆசையா இருக்கு. எனக்கு கணினி யூஸ் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் செல் அதிகமா யூஸ் பண்ணாலும் காது வலிக்குது. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நேரம் கேட்க முடியல அப்படின்னு நான் ரொம்ப படிக்கிறதும் ரொம்ப குறைவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்டாரு சொல்றதுக்கு, மொத்தம் நம்ம எழுதணும் அப்படின்னா வாசிப்பாளர் தாங்க சார் தேவையா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் தமிழ் வளர்ச்சி துறைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெறிய, ஒரு வழிகாட்டிய எனக்கு செஞ்சது ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு ஒரு அண்ணன், தம்பி, நல்ல ஒரு தோழர் இருந்துதான் அவர் எனக்கு பண்ணாரு. அவர் மட்டும் எனக்கு இந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா கண்டிப்பா நான் புத்தகமா போட்டிருக்க மாட்டேன். எங்கேயோ ஒரு மூலையில தான் அதுவும் இருந்திருக்கும். அவர் தான் என்னை நீ இது மாதிரி அப்ளை பண்ணு, இத எழுது, எனக்கு எழுத்து பிழை பார்த்ததெல்லாம் அவர் தான். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாரு கார்த்தின்னு சொல்லிட்டு, அவருக்கு டெல்லியில இருக்காரு. நான் எம்ஏ படிக்கிற காலகட்டங்கள்ல நான் ஜேஆர்எஃப் வாங்குறதுக்கு முதல் படி அவரு நிறைய வாசிச்சு காமிப்பாரு. அவர் படிச்சுட்டு சாயந்தரம் 4 மணிக்கு வந்தாருன்னா 8 மணி வரைக்கும் அந்த மெரினா பீச்சில் உட்கார வச்சு படிச்சு காட்டினாரு. இது மாதிரி நிறைய வாசிப்பாளர்கள். நான் அதுக்கப்புறம் புவனேஸ்வரின்னு ஒருத்தவங்களை சொல்லியிருப்பேன். அவங்கதான் எனக்கு நான் பிஏல இருந்து இது வரைக்கும் எனக்கு பண்றது. அதுக்கப்புறம் மைதிலி ஸ்ரீதான் சொல்லியிருப்பேன், ஜெயஸ்ரீ சொல்லியிருப்பேன், வாணின்னு சொல்லியிருப்பேன். இவங்க எல்லார காட்டிலும் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய படிக்கட்டுக்களா.
அவங்கெல்லாம் ஏத்தி விட்ட ஒரு ஏணியில தான் இன்றைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை என்னை விட மிக சிறப்பா அறிமுகம் செய்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததான் அந்த நூலை வெளியிடுவதற்கு எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இடம் அமைத்து கொடுத்த அந்தக கவி பேரவை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தன்னுடைய ஏற்புரையை வழங்கியிருக்கக்கூடிய முனைவர் வத்சலா அவர்களுக்கு நன்றி. நிச்சயமாவே உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். நான் நிறைய படிக்கலாம், நிறைய எழுதலாம். நீங்க கணினி கத்துக்கும் போது கட்டாயமா கத்துக்கணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் வருங்காலங்கள்ல. ஆகையினால மிக எவ்வளவு விரைவா கத்துக்க முடியுமோ அவ்வளவு விரைவா கத்துக்கோங்க. வாசிப்பாளர்கள்லாம் மைதிலி மேடம் மாதிரி, ஸ்ரீதர் சார் மாதிரி இனிமேல் வரும் காலங்கள்ல கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம். கிடைக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. உங்க இருவருக்குமே உதவி அந்த இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நூல் வெளியீட்டை மிக சிறப்பாக வெளியிட்டு உரை நிகழ்த்திய இருவருக்கும் மற்றும் ஏற்புரை வழங்கிய இருவருக்கும் நன்றி. இந்த வெளியீட்டுல நமக்கு நபர்கள் ரொம்ப குறைவா பங்கேற்று இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஆதரவை எப்போதும் வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு தனி சிறப்புடையவர்கள். நம்ம சோகாய்கதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் ராணி பர்குனன் மேடம் வந்திருக்காங்க. அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டியில ஆங்கிலத்துறையில பகத்சிங் கல்லூரி ஆங்கிலத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் வரதராஜன் சார் அவர்கள், அப்புறம் நம்முடைய திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி ஆங்கிலத்துறை தலைவர் முருகானந்தன் சார் முனைவர் முருகானந்தம் சார் அவர்கள், தியாகராய கல்லூரி ஆங்கிலத்துறையில பணியாற்றக்கூடிய முனைவர் மகேந்திரன் ஐயா அவர்கள், அப்புறம் புனித சவேரியார் கல்லூரியில திருநெல்வேலியில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பெரியதுரை ஐயா அவர்கள், இன்னும் வேற யாரையாவது விட்டுட்டேனான்னு தெரியல, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கோம். எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்குமே எங்களுடைய நன்றி. இதுல ஆய்வு பகுதி ஒன்று போட்டிருந்தோம். அதாவது பார்வையற்றோர் சமகால படைப்புலகம் அந்தக கவி பேரவை படைப்பு தொகுப்பை முன்வைத்து அப்படிங்கிற தலைப்புல முனைவர் பட்ட ஆய்வாளர் மகாலிங்கம் அவர்கள் வழங்குறதா இருந்தது. அவருக்கு எதிர்பாராத விதமா அவருடைய உறவினர் ஒருவர் தவறிட்டதுனால அவரால் இன்னைக்கு நம்முடைய கூட்டத்துல பங்கேற்க இயலவில்லை. ஆகையினால அது தொடர்பான அவருடைய ஆய்வு கட்டுரையை வாங்கி பகிரவோ அல்லது வேறொரு நாள்ல அது தொடர்பா மட்டும் ஒரு கூட்டம் ஏற்படுத்தவோ எது முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமா செய்யறோம். அடுத்தது நம்முடைய திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில இருந்து ஜவஹர் ஐயா அவர்களும் வந்திருந்தாங்க, முனைவர் ஜவஹர் சார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாராவது இவர்களை வாழ்த்து ஏதாவது கூறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பொழுது வாழ்த்தலாம். வாழ்த்துக்கள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தா. எல்லாரும் சாப்பிட போயிட்டு இருப்பாங்க. இல்ல, எல்லாம் இருக்காங்க. சரி, இந்த நம்முடைய பேரவையினுடைய இந்த 10ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சு. இதுல வாழ்த்து அப்படிங்கறத விட அதனுடைய நேர்த்தி எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் தூங்க போயிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த உடைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்க பேசுறேன். யாரும் கவனிக்கலன்னு நீங்க நினைக்க கூடாது. அதனால கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. வாழ்த்துக்கள் சார், இங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. நூல் வெளியிட்ட வத்சலா, லட்சுமி நாராயணன் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நூல்களை நீங்க வெளியிடணும். நாங்க உங்களுடைய படைப்புக்காக காத்திருக்கிறோம். கண்டிப்பா நிறைய நூல்களை எழுதுங்க, படிங்க. சில சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாதான். கண்டிப்பா அது இன்னைக்கு நீங்க அதை தீர்க்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க முடியும் அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய நூல்களை வெளியிடணும். உங்க 2 பேரையும் நாங்க வாழ்த்துகின்றோம். நன்றி. நன்றிண்ணா. அன்போடு வாழ்த்துக்கிறோம். சுபதி மன்னிக்கணும், பேராசிரியர் பசுபதி ஐயா உறங்க போயிட்டோம்லாம் சொன்னாரு. சரி, இருந்தாலும் எனக்கு உடனே மைக்க ஆன் பண்ணி பேச முடியல. சரி, சார் சார் மன்னிக்கணும் சார், நான் உங்களை சொல்லாம இறுதியில திருவாரூர்ல அரசு கல்லூரியில ஒரு முதல்வர் பொறுப்புல இருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் பசுபதி ஐயா அவர்கள். நன்றி சார், நன்றி. பேசுங்க சார். லட்சுமி நாராயணன், வத்சலா இரு பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. பேச்சு நிறைய மேன்மேலும் தொடரணும். நீங்க ராமன் தம்பியை பத்தி சொன்னீங்க. அவரு என்னுடைய நந்தன கல்லூரி மாணவர்,
தொடர்ச்சியாக அவர் என்னோட தொடர்புல இருக்கிறார். அவர் உங்களை பத்தி எல்லாம் சொல்லுவார், ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியா. அவரை பத்தி நீங்க நினைவு கூர்ந்தீங்க, மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. லட்சுமி நாராயணன், வத்சலா 2 பேருமே உண்மையிலேயே தமிழ் துறையில ஒரு இளம் ஆளுமைகள், இளம் ஆய்வாளர்கள் அப்படிதான் நான் பாக்குறேன். முனைவர் பட்டம் நீங்கள் முடித்திருந்தாலுமே அப்படித்தான் உங்களை நான் பார்க்க தோணுது. அதுலயும் குறிப்பா லட்சுமி நாராயணன் ஐயாவுக்கு நான் ஒரு அதாவது இது அறிவுரை அப்படின்னு எடுத்துக்காம ஒரு வேண்டுகோள். அதாவது எழுதணும், என்னத்தை எழுதி என்ன பண்ணிட போதும், எல்லாருமே எழுதினது தான் நாம எழுத போறோம். இலக்கியத்துல புதுசா யாரும் எதையும் சொல்லிட போறது இல்லை. பாரதிதாசன் சொல்லாத எந்த கவிஞர்களும் இதுவரை சொன்னதில்லை. அதை தான் மாத்தி மாத்தி மொழியை மட்டும்தான் அலங்கார தோரணைகளா சோடனைகளாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கட்டுரையை நீங்க முன்மாதிரியா வச்சு அதை நியாயப்படுத்துறது மாதிரி சொன்னீங்க. நிச்சயமா அப்படி இல்லை, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒரு படைப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிரமம் அப்படிங்கிறது நம் போன்ற பார்வையிழந்தவர்கள் நன்கு அறிவார்கள். அதை நான் எப்பவுமே அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிரமங்கள் இருக்கும். நம்முடைய சிரமங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை அமைஞ்சிடக்கூடாது. அதனால நீங்க இன்னும் கூட எழுதலாம். உங்களுடைய அதை தாண்டி நீங்க வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா, தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எழுதணும் அப்படிங்கிற உத்வேகம் நிச்சயமா உங்களுக்கு வரும். நீங்க கேட்கறதை நிறுத்தாதீங்க. வாசிக்கிறது, ஏதோ புத்தகங்கள் நிறைய வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு அல்லது வாசிக்கக்கூடிய புத்தகங்களை வாசியுங்கள், கேட்கக்கூடியவற்றை கேட்டுக்கொண்டே இருங்கள். எழுத வேண்டிய உத்வேகம் நிச்சயமா வரும். நிச்சயமா எதுவுமே சோட போகாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. எப்படியுமே நீங்க எழுதிட்டே இருந்தீங்கன்னா கூட எந்த ஒரு கருத்து, ஏதாவது இதை யாருமே சொல்லலையே அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணும். விஷயமா ஒரு சின்ன ஒரு துணுக்கு எடுத்துட்டு அதை பெருசா நீங்க டெவலப் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. இது லட்சுமி நாராயணன் அவங்களுக்கு என்னுடைய செய்தி. வத்சலா உங்களுடைய செய்தி. அடுத்தபடியா வத்சலாக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ரொம்ப சிறப்பாவே கட்டுரைகளை அடுக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் அந்த உங்களுடைய புத்தகங்களை படிக்கல. ஆனால் பாலகணேசன் ஐயா அவர் தொடர்ந்து அவங்களுடைய கட்டுரையை படிச்சுட்டு அவர் உள்வாங்கிட்டு சொன்ன விதம் உங்க கட்டுரைகளை பூரா முழுமையா எல்லா கட்டுரைகளையுமே படிச்சது போல அப்படின்னு தோண்டி. ஆனா பாலகணேசன் ஐயா சாதாரண ஒரு ஆளுமை கிடையாது. எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமா வாசிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. ஏன்னா பல கொடுக்கையில நாங்க இலக்கியம் தொடர்பா சமூகம் தொடர்பா நிறைய நாங்க அந்த கொரோனா காலகட்டங்கள்ல நிறைய விவாதித்துக் கொண்டிருப்போம். அப்போ அப்படிங்கிறதுனால அவர் சாதாரண ஒரு நம்ம பார்வையிழந்த எழுத்தாளர்கள் ஆளுமைகள்ல ரொம்ப முக்கியமானவராக நம்ம இதுவரை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். எல்லாருக்குமே தெரிந்தவர் தான். அப்படிங்கிறதுனால அவர் சொன்ன சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சிறப்பாக தான் எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறத உங்களுடைய புத்தகத்தையே முழுமையா ஓரளவு படிச்சது மாதிரி எனக்கு ஒரு மனநிறைவு. அதனால நீங்க நல்லதான் எழுதியிருக்கிறீங்க. ஐயனார் ரொம்ப முக்கியமானது. அதான் அந்த ஐயனார் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஐயனார் ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த ஐயனார் அப்படிங்கிறவரை நாட்டார் தெய்வமா நம்ம பாக்குறதா இல்ல அத செவியல் ஒரு தெய்வமா பாக்குறதா அப்படிங்கறதுல இன்னும் வர 2 பேருமே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயனாரை நாட்டார் தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லவா, அது செவியல் சார்ந்த தெய்வம் என்று சொல்லவா அப்படிங்கிற இந்த ஐயனார் அப்படிங்கிற ஒரு ஆளுமையை, அதால ஒரு தெய்வம் அல்லது ஒரு அந்த ஒன்றை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் பரந்துபட்ட ஆய்வுகளை செய்யலாம், இன்னும் அதை நிறைய தேடலாம். அது எதிர்காலத்துல அதை பூர்த்தி செஞ்சிடறேங்க ஐயா. நிச்சயமா. அதனால இது உங்களுக்கான ஒரு மேலும் நீங்க உங்களுடைய படைப்பை முன்னகர்த்தி செல்றதுக்கு என்னுடைய ஒரு ஆலோசனையா வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நீங்க அந்த கட்டுரை எழுதும் போது முடிவுரை அப்படின்னு போடுறீங்கல்ல, முடிவுரைன்னு போட வேண்டியது இல்ல. ஆனா முடிவுரை இருக்கணும், கருத்து முடிக்கணும். ஆனா முடிவுரைன்னு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. அது ஐயா அது அது அப்போ அந்த கருத்தரங்கத்துக்கு எழுதும் போது அப்பதான் வளர்ற பருவத்துல அறியாம பண்ணதுங்க ஐயா, அறியாம வந்தது அது. இப்ப இதுக்கப்புறம் மாத்திக்கிறோங்க ஐயா. முடிப்பு இருக்கணும், ஆனா அந்த முடிவுரைன்னு போட வேண்டியது இல்ல. அதுதான் உங்களுக்கு தெரியுது. அதுதான் அவ்வளவுதான். அப்புறம் அந்த டீக்ரேஷன் அந்த பெரியதுரை சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் சார் நீங்க அந்த மாதிரி ஒரு படைப்பாளர் அந்த மாதிரி எழுதுறவங்க அந்த மாதிரி நினைச்சோம்னா அப்புறம் அது சரியா இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்பல இருந்து இல்லைங்க, அப்பயுமே படிக்கிற காலகட்டங்கள பிஹெச்டி முடிச்சா போதும், அவ்வளவுதான். அவங்கள முன்னுக்கு இழுத்துட்டு வந்ததுல நான் முதற்புள்ளி அப்படிங்க நானே சொல்லிக்கிறதுல நான் பெருமையா நினைச்சுப்பேங்க ஐயா. நான் தான் அவங்கள சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க அடி போட்டு திருத்தினவரை
சார் வேற எதிர்காலத்துல அதாவது படைப்பை வந்து, அதாவது செய்திகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்கள்ல பார்க்கலாம். அந்த கோணங்களாலதான் இலக்கியம் வந்து பரிணமிக்கிறது. அதாவது அது என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு கோணங்களுக்கும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கு, ஒவ்வொரு தரவுகள் இருக்கு. அதை வச்சு நம்ம சொல்றாங்க. சொன்ன செய்தியே கிடையாது. சொன்ன செய்திய அறியப்பட்ட தகவலை ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொருத்தர் பார்க்க முடியும். பாலகிருஷ்ணன் பல்வேறு கோணங்கள்ல பாக்குறாருல. பால கணேசன் சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்தை யாரும் பார்க்காத கோணங்கள்ல அவர் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு இல்லைங்களா? அதுதான் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்கிறாங்க பாருங்க, அவங்க கோணத்துல. ஆமாங்க சார். சார் இப்போ மேடம் ராணி மேடம் ஏதாவது பேசுறீங்களா மேடம்? முருகானந்தம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், ரொம்ப நன்றி. வணக்கம். பெரிய ஆளுமைகள் நிறைந்த ஒரு பெரிய அவையா இருக்கு. இது வந்து பெருசா நடத்தி இருக்கணுமோ அப்படின்னு கூட தோணுது. இன்னும் நான் சொல்ல வந்த கருத்து அது 2 தான் ஐயா. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா பார்வை தெரிந்த எங்களாலேயே வந்து படைப்புகள் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அரிதாகிருச்சு. நாங்க அது பக்கம் அரிதாகி போயிடுச்சு. ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து 2 படைப்புகளை கொடுத்திருக்காங்க, 2 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம். அதுக்கப்புறம் பாண்டியராஜன் ஐயா எங்களோட கல்லூரியில தான் பணியாற்றினாங்க. இப்ப வச்சலா மேடம் சொன்னாங்க எங்களுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது. இப்ப எல்லாருமே அதை குறித்து பேசியாச்சு. ஆனா நமக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா நிறைய அதற்குரிய கருவிகள் எல்லாமே நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நாங்க பாண்டியராஜன் ஐயா கிட்ட இருந்து தான் நிறைய நாங்க கத்துக்கிட்டோம். அதனால அதை நீங்க கொஞ்சம் பயன்பாட்டுல கொண்டு வந்துட்டீங்க, அதை பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே எளிமையா இருக்கும். இவ்வளவு பெரிய படைப்புகள். நன்றி மேம். மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. நன்றி. நன்றிங்க மேம். பாண்டியராஜன் சார் என்னாச்சு? அதுவே சத்தத்தை காணோம். அவர் காணோம். ஐயோ மன்னிக்கணும், நான் மியூட்ல போட்டு பேசிட்டு இருக்கேன். மௌனராக வாசித்தீங்களா? வேற யாரும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? முடிச்சிடலாமா? சரி, இந்த பேரவையினுடைய இந்த 10ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இந்த நீங்க கண்டுபிடிங்க சார். 10ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த நூல் குறித்த சிறப்புரை வழங்கிய ஆசிரியர் செல்வம் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பாலகணேசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஏற்புரை வழங்கிய 2 நூலாசிரியர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிய பேராசிரியர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் அப்படின்னு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. ஏன்னா அந்த கவி கூட்டம் முதல்ல மாதம் நடந்துச்சு. இப்ப ஆண்டுக்கு 2, 3, 4 தெரியல, அந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு. இருந்தாலும் நம்முடைய பகிர்வை, நம்முடைய படிச்சதை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடிய இந்த கூட்டம் மிக விரைவில் அடுத்த கூட்டத்துல நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி விடைபெறலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.